அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சிறப்பு நிகழ்ச்சி சம்ஸ்கிருத பாரதி திருச்சியிலிருந்து மிஸ்டர் திரு எஸ் ராகவன் அவர்கள், மிஸ்ஸஸ் வைதேகி அவர்கள் இருவரும் பாரதிய கால கணக்கு பற்றி சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற இருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் நம் பிரியாசுரஷ்ணா அப்பார்ட்மெண்ட் சார்பாகவும் தொழில் கமிட்டி சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். கடவுள் வாழ்த்தோட ஆரம்பிக்கலாம். சரஸ்வதி நமஸ்துதி எல்லாரும் தெரிஞ்ச சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபே வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. முன்னாடி சேர் எல்லாம் காலியா இருக்கேன். முன்னாடி வந்துடலாமா? வந்துடும். வாங்க மேடம். என் பேர் விஜய வைதேகி. நான் சம்ஸ்கிருத பாரதியில இருந்து வந்திருக்கேன். சம்ஸ்கிருத பாரதின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும் நான் சம்ஸ்கிருதத்தை பத்தி பேசதான் வந்திருக்கேன் அப்படின்னு. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்டுக்க ஆசைப்படுறேன். சம்ஸ்கிருதம் நான் சொல்லும் போது நம்ம சம்ஸ்கிருதம் நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது இருக்கா, இல்ல இன்னும் வேற விதமா சொல்லணும்னா நமக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் எந்த அளவுக்கு பயிற்சி இருக்கு, நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் சம்ஸ்கிருதத்தை பாக்குறோம், நீங்க சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க. சம்ஸ்கிருதத்தோட நமக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு, அன்றாட வாழ்க்கையில நம்ம ஏதாவது அதை பயன்படுத்துறோமா, எங்கேயான இருக்கா நமக்கு தெரிஞ்ச இடத்துல? ஸ்லோகத்துல இருக்கு. ஸ்லோகம் சொல்றோம், எல்லாரும் சொல்றோம் இல்லையா? என்ன சொல்றோம்? சரி. வேற வேதத்துல இருக்கு. வேதம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தையிலேயே இருக்காது. பேசுறோமா? பேசுறோமே, நம்மள நிறைய வார்த்தைகள் இருக்காது. சரி, வேற எங்க இருக்கு? ஸ்கூல்ல சப்ஜெக்டாவே இருக்கு. ஸ்கூல்ல சப்ஜெக்ட்ல பசங்க படிக்கிறாங்க. சரி, வேற எங்கெல்லாம் சம்ஸ்கிருதம் பயன்படுது? ஏதாவது கோவில்ல சுவாமி பேர் ஏதாவது சன்ஸ்கிருத்ல எழுதி இருக்கு. பேர்கள் சங்கல்பம் பண்றாங்க. கோயிலுக்குள்ள போனதுமே பரத நண்டேன்னு வாத்தியார் ஆரம்பிச்சுடுறேன். சுவாமியோட பேர் எல்லாம் சன்ஸ்கிருத்ல இருக்கு. சம்ஸ்கிருதத்துல வேற எங்கெல்லாம் நேம் பேர் சன்ஸ்கிருத் நேம் பேர்கள் ஆதித்யாங்கிறோம். நம்ம தமிழ்நாக்க சூரியன், ஞாயிறு, சூரியனும் சம்ஸ்கிருதம் தான். அப்போ கல்யாணம் வச்சுக்கோங்களேன், ஆத்துல ஒரு ஹோமம் பண்றோம், இல்ல இப்ப உங்க இதுல ஒரு ஹோமம் நடந்துருக்கு, இல்ல நம்ம ஆத்துலயே ஒரு கல்யாணம் வைக்கிறோம், ஒரு கிரக பிரவேசம் வைக்கிறோம், என்ன ஒரு காரியங்கள்னாலும் வாத்தியாரை கூப்பிடுறோம். அத்தனை மந்திரங்களும் சம்ஸ்கிருதத்துல சொல்லிட்டு இருக்கா. நமக்கு அது எத்தனை பேருக்கு அது புரியுது? அப்ப நம்ம வந்து காலையில இருந்து நிறைய பேர் இருக்கு, யோகாசனம் பண்ற இதெல்லாம் இருக்கும், பழக்கம்லாம் இருக்கும். காலையில இருந்து சூரியனை பார்த்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லணும், அட்லீஸ்ட் அந்த 12 நாமங்களாவது சொல்லணும். அப்ப எல்லாம் இங்க காலையில தொடங்கி நம்ம ஸ்லோகம் சொல்றச்ச நம்மளுடைய சார் சொன்ன மாதிரி நமக்கே தெரியும் நிறைய வார்த்தைகள்ல நம்மளுடைய பெயர்கள் எல்லாமே சம்ஸ்கிருதத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடா போறோம், அங்க சம்ஸ்கிருதம் ஒழிக்கிறது, கோவில் சொந்தமா சம்ஸ்கிருதம் ஒழிக்கிறது, சங்கீதம் டிவி ஆன் பண்ணாக்க கீர்த்தனைகள் சம்ஸ்கிருதத்துல வருது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல சம்ஸ்கிருதம் நம்ம தொடர்புலயே தான் இருக்கும். ஆனா எத்தனை பேர் நமக்கு பேச்சு வழக்குல சம்ஸ்கிருதம் தெரியும்? என்னோட பேர் இது, நான் இங்க வரேன், இங்க போறேன், இங்க வரேன், இப்படி தமிழ்ல பேசுற மாதிரி இயல்பா கேஷுவலான லாங்குவேஜ் அன்றாட வழக்குல எத்தனை பேரால சம்ஸ்கிருதம் பேச முடியாது? நம்மளால எத்தனை பேருக்கு இங்க சம்ஸ்கிருதம் பேச தெரியும்? அப்ப இதுல வந்து அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சிருக்கிற சம்ஸ்கிருதம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு காலத்துல சம்ஸ்கிருதத்துல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம தமிழ் பேசுறோமோ அதே போல சம்ஸ்கிருதத்துல மக்கள் அன்றாட வாழ்க்கையில அதை பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு மொழியா இருந்திருக்கு. ஏதோ பல காரணங்களால இப்ப அத வந்து நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம். ஆனா இன்னும் அது நமக்குடையதான் இருக்கு இல்லையா? அப்ப அந்த சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு மொழி இல்லையா? மொழிங்கிறது ஒரு வெறும் ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் இந்த காலத்துல சொல்றோம் இல்லையா, அப்படின்னு இல்லாத
ஒரு மொழிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, நம்மளுடைய அடையாளம். அப்ப சம்ஸ்கிருதம் வந்து நம்மளுடைய அடையாளமா இருந்துன்றது இப்பயும் இருக்கு. ஆனா இந்த பேச்சு வழக்கம் நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம்னு சொல்லலாம் இல்லையா? முழுசா நம்ம அதை விட்டுடல, கொஞ்சம் மறந்துட்டோம். சம்ஸ்கிருத பாரதியோடைய நோக்கம் வந்து இந்த சம்ஸ்கிருதத்தை பேச்சு வழக்குல முன்ன இருந்தது போலவே சகஜமா அதை பேசக்கூடியதை ப்ரமோட் பண்றதுதான் சம்ஸ்கிருத பாரதியோடைய நோக்கம். அந்த மொழி நம்மளுடைய அடையாளம்னு சொல்லியிருக்கேன். அப்ப அது நம்மளுடைய கல்ச்சர், பார்ட் ஆஃப் ஆர் கல்ச்சர். மொழியில நம்மளுடைய கல்ச்சர் தெரிய வரும். அப்போ அதை வந்து திரும்ப நம்ம மொழியை காக்கிறது மூலமா நம்மளோட கல்ச்சரையே நம்ம காக்கிறோம். இதுதான் சம்ஸ்கிருத பாரதியினுடைய நோக்கம். அப்ப சம்ஸ்கிருத பாரதி என்ன பண்ணுது அப்படின்னாக்க 1984 ஆரம்பிச்சது. அதோடைய மெயின் நோக்கம் 4 பேர் இதே மாதிரி தான் சம்ஸ்கிருதத்தை பேச்சு வழக்குல கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆரம்பிக்கப்பட்ட இது ஒரு இயக்கம். இந்த சம்ஸ்கிருத பாரதியில சேர்ந்து இப்போ பேச்சு வழக்குல பேச தெரிஞ்சுக்கிறவங்க எத்தனை பேர்னு பார்த்தா ஒரு 10 மில்லியன் பீப்புள் இதை வந்து பேச சரளமா பேச கத்துட்டு இருக்காங்க சம்ஸ்கிருத பாரதி மூலமா. 10 லட்சம் ஆசிரியர்கள் இப்ப சம்ஸ்கிருத பாரதி பேச மட்டும் சொல்லி கொடுக்காது, அதுலயே வந்து நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அதையே நீங்க நல்லா கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு டீச்சர்ஸா ட்ரெயின் பண்ணி கொடுக்குது. 4500 கிளைகள் இருக்கு சம்ஸ்கிருத பாரதிக்கு. 24 நாடுகள்ல சம்ஸ்கிருத பாரதியோடைய ஆபீஸ் இருக்கு, செயல்பட்டுட்டு வருது 26 நாடுகள்ல. இது சம்ஸ்கிருதத்தோட ஒரு சின்ன இதுல இன்னும் விரைவா காலக்கணக்கு, பாரதியத்தோட கால கணக்கை பத்தி நம்ம கிட்ட விரைவாகவும் தெளிவாகவும் சொல்றதுக்காக இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா நம்ம இடையே வந்திருக்காரு மேஜர் டாக்டர் எஸ் ராகவன் அவர்கள். இவர் வந்து 38 வருஷம் அவருடைய சர்வீஸ்ல நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. பிளஸ் டீச்சிங்ல அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 18 வருஷத்துக்கு மேல டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 700 நிகழ்ச்சிகள் மேல நடத்திருக்காரு. நிறைய குவிஸ் ப்ரோக்ராம், சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திருக்காரு. உபன்யாசகர், ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் நடத்திருக்காரு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ராஜ் டிவி, நம்மளோட வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சியில ராஜ் டிவியில நேரலை அதெல்லாம் பேசியிருக்காரு. நிறைய கம்பெனிஸ்ல சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், குழந்தைகளுக்கான சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் சார் வந்து PhD இன் ஃபினான்ஸ். அது மட்டும் இல்லாம அவர் வந்து யூடியூபர், நிறைய ஆன்மீக சம்பந்தமான வீடியோக்கள் இதெல்லாமே பேசுவார். இன்னைக்கு வந்து அவர் நம்மளுடைய பாரதிய கால கணக்கை பத்தி எடுத்து சொல்லுமாறு நான் கேட்டுக்கிறேன் சம்ஸ்கிருத பாரதி சார்பாக. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குவேன், இன்மையும் பாவமும் சிதைந்து தேயுவேன். இம்மையே ராமாவென்ற 2 எழுத்தினால். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லலாமேன்னு ரொம்ப அற்புதமா எழுதி வச்சிருக்காங்க. ஆஞ்சநேயர் சன்னதி, இப்பதான் நம்ம வேலூர் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அடியனால முடிஞ்ச கைங்கரியங்கள்ல பங்கு கொண்டேன். அதே மாதிரி அதை முடிச்ச உடனே இங்க ஆஞ்சநேயர் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இந்த பாரதிய காலக்கணக்கு சம்ஸ்கிருத பாரதி ஏற்பாடு செய்துள்ளார்கள். மிக அற்புதமான ஒரு டாபிக், பேசிட்டே போகலாம். ஆனாலும் மணிக்கணக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, 1.5 நாழிகை வச்சுக்கலாம். 1.5 நாழிகை என்ன கணக்கு? 1.25 வச்சுக்கிறேன். 1.25 நாழிகை. ஒரு நாழிகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம பார்க்கலாம். ஒரு நாழிகை அப்படிங்கிறது எவ்வளவு நிமிடம், ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லலாம், தவறு கிடையாது. 24 நிமிடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 24 நிமிஷம் ஒரு நாழிகை. முகூர்த்தம் என்பது ஒரு முகூர்த்தம், முகூர்த்தம்
ஒரு முகூர்த்தம் என்பது 2 நாழிகை. 2 நாழிகை 48 நிமிஷம் தான் கணக்கு. இந்த பாரதிய கால கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். 30 நிமிஷம், 25 நிமிஷம், 24 நிமிஷம் எடுத்து பேசுறேன். ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்க முயற்சி பண்றேன். ஏன்னா அடுத்து சேர்த்தி உற்சவம் அதெல்லாம் இருக்கு. எந்த ஒரு சப்ஜெக்டையும் கண்டினியூஸா நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா 18 நிமிஷம் நமக்கு கிராஸ்பிங் பவர் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கும். அகெயின் அதை நம்ம கொண்டு வரணும். அது குழந்தைங்களுக்கு இந்த பவரை கூட்டணும். கூரத்தாழ்வான் பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆக வேண்டும். நம்ம ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் கேட்கறதுக்கு நமக்கெல்லாம் சிரமமா இருக்கு. கூரத்தாழ்வாருடைய சன்னதி உங்களுக்கு நம்ம பெருமாள் கோவிலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா உள்ள என்ட்ரன்ஸ்ல இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா வலது கை பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் கூரத்தாழ்வான். ராமானுஜர் காஷ்மீர்ல போய் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அங்கதான் எல்லா அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு. அதை எடுத்துட்டு வரணும். ஸ்ரீபாஷ்யத்துக்கு விளக்கம் எழுதணும். காஷ்மீருக்கு போறார். அங்க இருக்கிற ஸ்கிரிப்ட கேட்கிறார். ஆனா அந்த மன்னர் வந்து என்ன சொல்றாரு, முதல்ல யோசிக்கிறார். பின்னர் என்ன செய்யறாருன்னு, இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி வைக்கிறேன், அக்செப்ட் பண்ணிட்டா உங்களுக்கு அதை கொடுத்துடுறேன்னு சொல்றா. எல்லா மேனுஸ்கிரிப்டும் சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி வச்சிருக்கா. கதவை சாத்தியிருக்கா. மறுநாள் காலையில திறந்து பார்க்கிறா. சரஸ்வதி தேவியோட கையில அவ்வளவு மேனுஸ்கிரிப்டும் இருக்கு. அக்செப்டட். அப்ப ஸ்ரீ ராமானுஜர் இதற்கு உரை எழுதுவதற்கு தகுதியானவர் அப்படின்னு சரஸ்வதியே கடாட்சித்து ஸ்ரீ ராமானுஜர் அப்படியே எடுத்துட்டு வரார். அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மேனுஸ்கிரிப்ட கொடுத்துட்டாலே நம்மள்ட இருந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா பிளான் பண்ணிட்டு ராமானுஜர் ஒரு குடிசையில தங்கி இருக்கார். வந்துட்டு இருக்கார். ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்கார். அப்ப அந்த மேனுஸ்கிரிப்ட திருடர்களை வச்சு திருடிடுறான். ராமானுஜர் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறார். இந்த மேனுஸ்கிரிப்ட் இருந்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்குமே. அப்ப கூரத்தாழ்வான் சொல்லுகிறார், கவலைப்படாதீங்கோ, இந்த மேனுஸ்கிரிப்ட நான் ஒரு தடவை பார்த்துட்டேன். லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் மேனுஸ்கிரிப்ட நான் ஒரு தடவை பார்த்துட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ கேன் ரீகால் இட். எனக்கு திருப்பி அதெல்லாம் ரீகால் பண்ண முடியும்னு கூரத்தாழ்வான் சொல்ல ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அருமையாக விளக்கம் எழுதுகிறார். இது எதுக்காக சொன்னேன்னா நமக்கு ஒரு 18 நிமிஷம் 20 நிமிஷம் கிராஸ்பிங் பவர் கம்மியா இருக்கு. கூரத்தாழ்வான் வந்து ரொம்ப பண்டைய காலத்திலே இல்லை. ஒரு 1000 ஆண்டுகள். ராமானுஜர் காலம் 1017. அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர் கூரத்தாழ்வான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள்கிட்ட எவ்வளவு ஒரு பவர் இருக்கு இப்போ நமக்கு குறைந்து கொண்டு வருகிறது. அதே போன்று இந்த ஆஞ்சநேயரை பற்றியும் ஒன்று சொல்லி ஆக வேண்டும். அதற்கப்புறம் பாரதிய கால கணக்குகளை பற்றி பார்ப்போம். அருமையா செந்தூரம் சாத்தியிருக்கு. அசோகவனத்திலே சீதை இருக்கின்றார். தன் கூந்தலுக்கு செந்தூரத்தை பூசிக்கொண்டிருக்கிறார். அனுமான் வருகின்றார். என்ன காரணம் என்று கேட்க, இதெல்லாம் போய் பூசிட்டு இருக்கேன், என்ன காரணம்னா இந்த செந்தூரத்தை பூசிக்கொள்வதாலே எனது கணவருக்கு ஆயுள் விருத்தி அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்ல ஆஞ்சநேயர் என்ன பண்ணினாராம், அப்படியே செந்தூரத்தெல்லாம் எடுத்து தன்னோட உடம்பு பூரம் பூசிண்டாராம், முகம் பூரம் பூசிண்டாராம். அந்த செந்தூரத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோன்றியது. அதை சொல்லாம இதை ஆரம்பிக்க வேண்டாம். ஆஞ்சநேயரை நம்ம சேவிச்சுள்ள சன்னதிக்கு சேர செய்து இந்த பாரதிய கால கணக்குகளை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். இந்த பாரதிய கால கணக்கு இது பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல மெசபடோமியான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்போம்? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தற்போதைய அந்த ஏரியா மெசபடோமியாவிற்கு என்ன பெயர் என்று தெரியுமா? இப்போ அந்த காலத்துல நம்ம ஹிஸ்டரி ஜாகிரபியில மெசபடோமியா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அது வரலாறுன்னு சொல்லி இருக்கும். இப்ப சோசியல் சயின்ஸ் சொல்லிட்டு கிளப் பண்ணிட்டாங்க. சரி, மெசபடோமியாங்கிறது தற்காலிக இப்ப இருக்கிற தற்காலத்திய ஈராக் பகுதி. ஈரான் ஈராக் சொல் எல்லாமே அகண்ட பாரதம் தான் சொல்லுவா. இப்ப இருக்கிற பாரதம் குறுகிய பாரதம், அகண்ட பாரதம்.
தெற்காசிய நாடுகள்னு சொல்றோம். எதெல்லாம் தெற்காசிய நாடுகள்? பங்களாதேஷ், இந்தியா, ஆப்கானிஸ்தான், இலங்கை, இதெல்லாம் தெற்காசியால சேர்க்கக்கூடிய நாடுகள். இந்த தெற்காசிய நாடுகளுடைய தாக்கம் சுமேரியர்கள் சொன்னேன், ஈராக்ல இருக்கிற மெசபடோமியால அவர்களிடம் இருந்தது. அவர்களுடைய அந்த டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்கும் பொழுதும் அந்த சைடு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அது ஒரு புறம் இருக்கட்டும். நமது கால கணக்குகளுக்கு ஏன் என்று சொல்கிறேன் என்றால், நம்மவர்கள் அங்கே விரிந்து பறந்து இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக. இன்னைக்கு பார்த்தோம்னா அரபு நாடுகள்ல கூட நம்ம பார்க்கிறோம், சிவலிங்கம் இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்க. கல்ச்சர், நம்மளுடைய கலாச்சாரமானது அகன்றது. ஆஸ்திரேலியால இருந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் எல்லாம் நகர்ந்து வந்ததுனால அதெல்லாம் தனித்தனி கண்டங்களாக அப்படி சிதறி போயிருக்கிறதே ஒழிய, பாரதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இடமான. இந்த சுமேரியர்கள் பார்த்தோம் சொன்னா, ஆங்கில கணக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, பிரெஞ்சு புரட்சி, அந்த பிரெஞ்சு ரிபப்ளிக் வரும்பொழுது என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, 1700 அந்த சீரியல் 737 என்னமோ வரும், அந்த இடத்துல ரிபப்ளிக் ஆஃப் பிரான்ஸ் வந்திருந்த பொழுது புதுசா சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சான். எப்படி பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னா, 100 நிமிட கணக்கு, அந்த மாதிரி 100 மணி நேர கணக்கு, ஒரு 10 நாள்ங்கிறது ஒரு வாரம். இப்ப இருக்கிற 60 வினாடிங்கிறது ஒரு நிமிஷம், 60 நிமிஷம்ங்கிறது 1 மணி நேரம்னு இப்ப இருக்கு. ஆனா அவர்கள் எதை கணக்கு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எல்லாமே 100 நிமிஷம் தசமஸ்தானத்துல கொண்டு வர பார்த்தான். இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுமேரியர்கள் 60 அப்படிங்கிற ஒரு கணக்கை கொண்டு வராங்க. 60. அந்த 60 பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம இந்த ஒரு விரல் அப்படி நீட்டிட்டு இப்படி மடக்கினேள் பார்த்தோம்னா எவ்வளவு மூட்டு இருக்கு? 1 2 3. கட்டை விரலை மடக்கி இருக்கோம். இந்த ஒரு விரலை மாத்திரம் மடக்கினா 3 மூட்டு இருக்கு. இந்த 4ஐயும் மடக்கினோம்னா 4 × 3 12. அத இந்த கை விரல்ல 1ன்னு ஒரு கவுண்ட் வச்சுக்கிறாங்க. பெரிய கணக்கு இல்ல, சாதாரண கணக்கு தான். 1. அதே மாதிரி இந்த 5 டைம்ஸ் பண்ணும்போது 12 × 5 60. இந்த 60ஐ யூஸ் படுத்தி தான் பெரிய கால்குலேஷனே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உள்ள மாடர்ன் சிஸ்டத்துக்கு முன்னாடி சுமேரியர்கள். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த காலண்டர் இருக்கு பாத்தீங்களா, வெஸ்டர்ன் காலண்டர், நீட்சித்தன்மை உடையது. இன்னைக்கு 1ஆம் தேதினா நாளைக்கு 2, 30 தேதியோ 31 தேதியோ வந்துட்டு மாறிடும், அது வேற விஷயம். 2001, 2002, 3, 4 இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா தமிழ் வருஷம் பார்த்தீங்கன்னா சொல்றோம் இல்லையா, 60 ஆண்டுகள். இப்போ விஸ்வாவசு, அடுத்தது பராபவ, 60 ஆண்டுகள். இந்த 60 நம்ம தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலே அனைவரும் இதைத்தான் பயன்படுத்திட்டு வராங்க. 60 ஆண்டுகள் கணக்கு. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் சூரியனுடைய சஞ்சாரங்களை பொறுத்து, சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்து இந்த கேலண்டர்ங்கிறது அப்படியே அமைச்சிருக்காங்க. எப்படி இந்த சுமேரியர்கள் காலம் இருந்ததோ, சுமேரியர்களையும் நம்மளுடைய தாக்கம் இருந்தது. இங்கேயும் நாம இப்ப இருக்கக்கூடிய காலண்டர் பார்த்தோம்னா கிறிஸ்து பிறப்பதற்கு பின் கிபி அப்படின்னு சொல்றோம். ரொம்ப கம்மி, 2000 வருஷம். இன்னைக்கு 2026ன்னு சொல்றோம். ஆனா இதற்கு முன்னாடி நமக்கு இருக்கிறது எப்படின்னா, கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறம் தான். நான் கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பாக. கிருஷ்ணர் பிறந்ததற்கு பின்பாக 5127, 128, 5000 ஆண்டுகள் முந்தைய. 5000, 5120 அப்படி. இதற்கப்புறம் நாம பார்க்க வேண்டியது யுகம். இந்த யுகம் எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். 4 யுகங்கள். 4 யுகங்கள். நான் கொஞ்சம் நிறுத்தியே சொல்றேன், ஏன்னா கொஞ்சம் கிராஸ்ப் பண்ணிக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கிராஸ்ப் பண்றதுக்கு லிட்டில் பிட் ஆஃப் டைம் ஐ ஷுட் கிவ், அது கொடுத்தாகும். அதுக்காக கொஞ்சம் நிறுத்தி சொல்றேன். 4 யுகங்கள்.
கிருத யுகம். ரெண்டாவது என்ன சொல்லலாம்? திரேதா. பாத்தீங்களா, திரேதா யுகம்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் நம்ம சமஸ்கிருதம் இருக்கு. பார்த்துப்போம் எப்படி சொல்லிடுற, உங்களுக்கு இனிமே மறக்காது. இது எல்லாருக்கும் வரக்கூடியதான். என்ன கேட்டா அப்படிதான் சொல்லுவோம், கிருத யுகம் அப்படின்னு, திரேதா யுகம் அப்படி அந்த வாடர் இல்லாம சொல்லுவோம். கிருத யுகம், துவாபர யுகம். துவா அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல நமக்கே தெரியும், தோன்னு ஹிந்தியில சொல்றோம், அந்த துவான்னு அழகா சொல்றா. துவான 2, துவாபர யுகம். மூணாவது திரேதா யுகம். 4 கலியுகம். இந்த கலியுகம் நம்மளவர்கள் இந்தியாவிலே, பாரத தேசத்திலே, இந்தியான்னு சொல்றதை விட பாரத தேசம் சொல்றதுதான் பொருத்தம், சால சிறந்தது. அது பின்னாடி வந்த நேம் இந்தியாங்கிறதெல்லாம் பின்னால பிற்பாடுகள் வந்து பாரத தேசத்துல கணித்து வைத்திருக்கிறார்கள். கலியுகமானது 4,32,000 ஆண்டு. பார்த்து போகும், 4,32,000 ஆண்டு கலியுகம். சரி, அப்ப துவாபர யுகம் அப்படிங்கறது என்ன செய்யறோம்? 2ஆல அப்படியே பிரிக்கிறோம். 3 அதாவது கிருதயுகம் அப்படிங்கிறது அது மாதிரி 4 மடங்கு இருக்கும். 4 மடங்கு கிருதம். அதுதான் இங்க துவாக்கு 2, திரேதாயுகம் 3. ஏன்னா ராமர் காலத்தியது, திரேதாயுகம். துவாபர யுகம் துவான 2. இப்ப 4,32,000 துவாங்கும் போது 2, 8,64,000. திரேதாயுகத்துக்கு 3ஆல மல்டிப்ளை, கலியுகத்துக்கு கிருத யுகத்துக்கு 4ஆல மல்டிப்ளை. ஆக இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். 4 யுகமும் சேர்ந்தது ஒரு சதுர். இப்ப எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு, சதுர்னா என்ன? 4, சதுர்யுகம். 4 யுகமும் சேர்ந்தது சதுர்யுகம். இந்த 71 சதுர்யுகம், இதே மாதிரி 71 சதுர்யுகம் வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறுத்தியே சொல்றேன். 71 சதுர்யுகம் ஒரு மன்வந்தரம். ஒரு மன்வந்தரம். அதே மாதிரி இந்த பிரிவுல 14 மன்வந்தரங்கள். பிரம்மாவுக்கு ஒரு பகல், பிரம்மாவுடைய பகல். இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு வயசு 50 முடிஞ்சு 51. ஆக அவருக்கு 100 வயசு பூர்த்தி ஆகணும். கலியுக பிரம்மான்னு அவரைத்தான் சொல்றா. 51 ஆண்டுகள் ஆஞ்சநேயர், மாமாவில்லை, ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயருடைய தாசன் சொல்லத்தான செய்யும். கலியுக பிரம்மா சொல்றோம் இல்லையா? 51 ஆண்டுகள். அப்ப 100 ஆண்டு பூர்த்தி ஆகுது. பகல் முடிந்து இரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரளயம். யாரும் உலகம் அழிஞ்சிடும் சொல்லிட்டு இப்ப பயப்படவே வேண்டாம். உலகம் அழியும்னு நினைக்க வேண்டாம், ரொம்ப காலம் இருக்கணும், அவ்வளவு ஈஸி இல்லை. இதை நமது முன்னோர்கள் அழகாக கணித்துள்ளார்கள். இது யுக கணக்கு நமக்கு பார்க்கின்றோம். அடுத்ததான் பார்ப்போம் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் பார்க்கறது, பஞ்சாங்கம் பழைய பஞ்சாங்கம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவா. அப்படி கிடையாது. இன்னைக்கும் அந்த கிரகண காலங்களை கரெக்டா கணிக்கிறது பஞ்சாங்கத்துல சொல்லியிருக்கிறபடி கொஞ்சம் கூட டீவியேஷன் இருக்காது. இன்றைக்கு மழை வர்ஷிக்கும்னு எழுதினா அன்னைக்கு மழை பொழியும். மழை பெய்யணும்னா அன்னைக்கு மழை உண்டு. சூரியன் சுக்கிரன் நேர்கோட்டை பார்த்துருந்தாங்கன்னா காலண்டர் எழுதியிருப்பா, சூரியன் சுக்கிரன் நேர்கோட்டை இன்னைக்கு மழை விருட்சிக்கும், சுபிக்ஷ மழை விருட்சிக்கும் அப்படின்னு போடும். அற்புதமான கணக்குகள். பஞ்சாங்கம் நான் யாருக்கையும் கேள்வியெல்லாம் கேட்கல, நான் சொல்றதை எனக்கு தெரிஞ்சதை சொல்லுகின்றேன். இப்ப பஞ்சாங்கம் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்கல. கேட்கறதுனாலையும் தப்பு கிடையாது. ஏதாவது குழந்தைகள் இருந்தா கொஞ்சம் கேட்கறது நல்லா இருக்கும், பரவாயில்ல. குழந்தைகளும் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சம் அப்படின்னா, பஞ்ச் அப்படின்னா 5 அங்கங்கள், வேற ஒன்றும் கிடையாது. வாரம், கிழமை,
திதி, அதான் சொல்ற வாரம் தான் என்னதுன்னா நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமையா அது. திதி, கிழமை, வேற என்ன இருக்கு? நட்சத்திரம், நட்சத்திரம், யோகம், யோகம், கரணம். இதுதான் 5. நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோகம் கரணம் மாத்திரம் தெரியாது. நமக்கு வாரம் தெரியும். வாரம் தான் கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 7 இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, கிழமை முடிஞ்சது. இந்த பஞ்சாங்கத்துல அது ஒரு கணக்கு இருக்குப்பா. தினமும் பஞ்சாங்கம் காலையில எந்திரிச்ச உடனே வாசிக்கணும்பா. அந்த ஆட்கள் என்ன சொல்றோமோ இதை பாக்குறாள், காலையில எந்திரிச்ச உடனே யோகம் என்னன்னு பாக்குறான், கரணம் என்னன்னு பாக்குறான். தெரிஞ்சுக்கணுமா, வாசிக்கணுமா. வாசிச்சா உங்களுக்கு சுபிக்ஷம்ங்கிறா. வாசிச்சா பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது பஞ்ச அஞ்சங்கள். இன்னைக்கு வாரம் என்ன, அதாவது இன்றைய கிழமை என்ன, இன்னைக்கு கிழமை ஞாயிறு, அது மாதிரி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நம்ம அந்த பழக்கம் நமக்கும் இல்லை. எல்லாருக்குமே எனக்கு இருக்குவான் அப்படின்னா அது இல்லை. அந்த காலத்துல பெரியோர்கள் அனைவரும் அதை தெரிஞ்சு வச்சிருந்தார். வாரம் பார்த்து விட்டோம். வாரத்துக்கு அப்புறம் என்னன்னு சொன்னேன்? திதி. திதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திதி வளர்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படின்னு சொல்றோம். வளர்பிறைங்கிறது சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம்ங்கிறது தேய்பிறை திதி. அமாவாசையிலேருந்து நமக்கு வருது வரிசையா ஒரு 14 நாட்கள். பௌர்ணமாசையிலிருந்து வர்றது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது தேய்பிறை, கிருஷ்ணபக்ஷம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாம இருக்கிறவாளுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த விஷயம். இந்த திதிகள் இங்க 14, அங்க 14, அமாவாசையை ஒண்ணு சேர்த்து 14 + 14 28, 29, பௌர்ணமி ஒண்ணு சேர்த்து ஆக 30. வாரம், அதாவது கிழமைகள் 7. அதை போன்று திதி 30. ஆச்சா, வாரம் முடிந்தது, திதி பார்த்தோம். அடுத்தது நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அடுத்ததாக யோகம். இந்த யோகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யோகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த 3 நமக்கு ஈஸி. யோகம்னா என்ன, அது கஷ்டம் கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டா அது ஈஸி. சூரியனையும் சந்திரனையும், இப்போ வளர்வரை தேய்பிறையே எப்படின்னா அதை மாத்திரம் சொல்லாம அதுல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் போனஸ் என்னன்னா, வளர்பிறை தேய்பிறைங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம். அதுதான் ஒவ்வொரு கலையும் வந்துட்டு இருக்கு. கலைன்னா அந்த பிறை சொல்றோம். 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றோம். எல்லாமே விஞ்ஞான ரீதியாக. ஜோதிடத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அமாவாசையில பிறந்தான்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல சூரியனும் இருக்கும் சந்திரனும் இருக்கும், இரண்டும் இணையும் காலம் அமாவாசை. சூரியனுக்கு எதிர்த்தாப்புல இருந்தது அப்படின்னு சொன்னா, சந்திரன் இருந்ததுன்னு சொன்னா பௌர்ணமி. அவ்வளவுதான், எல்லாமே கால்குலேஷன். இது திதிகளை பற்றி பார்த்தோம். நட்சத்திரங்கள் 27. சந்திரனுடைய சாரம், சந்திரன் எந்த இடத்துல நீங்க இருக்கோ அந்த நட்சத்திரம். புனர்பூசமா, புனர்பூசத்துல சந்திரன் இருக்கார். அடுத்தா என்னென்ன பார்த்தோம்? திதி, வாரம் பார்த்துட்டோம், திதி பார்த்துட்டோம், நட்சத்திரம் பார்த்துட்டோம். யோகம். இந்த யோகம் என்னன்னா சூரியனுடைய மூமெண்ட், இயக்கம், சந்திரனுடைய இயக்கம், அந்த 2 டிஸ்டன்ஸையும் கூட்டுறதுதான் யோகம். 27 வகையா இருக்கு. 27ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். 27 வகையான யோகம். முதல்ல பஞ்சாங்கம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். கரணம், திதியில பாதி தான் கரணம். திதியில பாதி கரணம். எல்லாருக்கும் உள்ள ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புறக்கல்வார சொன்னது அதுக்காகத்தான். சில விஷயங்கள் நான் நிறுத்தி பேசுவேன், சில விஷயங்கள் ரொம்ப வேகமாகவும் போகும். இது எப்படின்னா, நம்மளுடைய சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு உள்ள போகும். இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இது போய் ரீச் ஆகணும். பக்தர்கள், மக்கள்னு சொல்றதை விட நான் பக்தர்கள்னே சொல்றேன். ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கரணம் அப்படிங்கிறது
ஆதியில சொல்றோம் திதி. இந்த கரணத்துல இருந்து எவ்வளவு இருக்குன்னு 11 இருக்கு, 11. அதுல சரகரணம் ஸ்திரகரணம், சரராசி அப்படின்னா என்ன, மூவ்மெண்ட், அவ்வளவுதான் சார். சான்ஸ்கிரிட் தான். ஸ்திரம்னு என்ன, ஸ்திர புத்தியே இல்லை அவனுக்கு அப்படிங்கிறோம், நிலையான புத்தி இல்லை. அப்ப ஸ்திரகரணம்ங்கிறது ஸ்திரமா இருக்கும். இந்த ஸ்திரகரணங்கள் பார்த்தோம்னா 4 இருக்கும், சரம்ங்கிறது 7 இருக்கும். இதுதான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்க அடிப்படையில தான் கால்குலேஷனே பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாங்கத்துல பார்க்கும்போது டிஃபரெண்ட் பஞ்சாங்கம் பார்த்துருப்பீங்க. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணிதம், இது ரெண்டும் ஃபேமஸ். இன்னொன்று மேலை நாட்டு, மேலை நாட்டுக்கள், வெஸ்டர்ன் டைப். திருக்கணிதம் கொஞ்சம் அக்யூரசி அப்படி. அப்ப வாக்கிய பஞ்சாங்கம் அக்யூரசி இல்லையான, ரிஷிகள் சொன்னது பாதி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கத்துல தான் கரெக்டா இருக்கும். நாடி ஜோதிடர் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாக்கிய பஞ்சாங்கத்துல தான் யூஸ் படுத்தி படிப்பாங்க ரிஷிகள். அது கரெக்டாகவும் சொல்றதும் இருக்கு, ஏமாத்துறதும் இருக்கும். அது டிபெண்ட்ஸ், அதை விட்டுடுங்க. ரிஷிகள் சொல்றது எப்போதுமே கரெக்டாகத்தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காலக்கணக்கு. பாரதிய காலக்கணக்குல நம்ம பார்த்தது எதை பார்த்தோம், முதல்ல யுகங்கள், அதற்கப்புறம் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். இது பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். இந்த சூரிய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்தையும் பேஸ் பண்ணி நமக்கு சில திருவிழாக்கள், பண்டிகைகள். சூரிய மண்டலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மகர சங்கராந்தி, இது சூரியனை பேஸ் பண்ணி இருக்கிறது. தமிழ்நாட்டு பக்கம் சூரியன் பேஸ், கேரளா பக்கம் சூரியன் பேஸ், இதெல்லாம் சூரியன் பேஸ் பத்தி உள்ளது. கர்நாடகால உடுப்பி பக்கமும் இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான். சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கிறது ஆந்திரா, இந்த பகுதியில குஜராத், அதெல்லாம். இப்போ விநாயகர் சதுர்த்தி பூஜை சந்திரன் பேஸ்டு, சந்திரன் பேஸ்டு. மகர சங்கராந்தி, பொங்கல் எல்லாமே சூரியன் பேஸ்டா வரக்கூடியது. நம்மளுடைய தமிழ் மாத பிறப்பு, அந்த சித்திரை, தமிழ் வருட பிறப்பு சொல்றோம் இல்லையா, சித்திரை மாதம். ஒருவருடைய ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம அழகா சொல்லிடலாம். நீ எந்த மாதத்துல பிறந்திருக்க, நான் வைகாசியில பிறந்திருக்கேன்னு சொன்னா ஜாதக கட்டத்துல சூரியன் அவனுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா ரிஷப ராசியில இருக்கும். வேற ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. 12 ராசி, ஒரு ராசிக்கு 30 டிகிரி, 12 ராசிக்கு 12 × 30, 360 டிகிரி. இப்படிதான் நம்மளுடைய சைக்கிள் பார்த்தீங்க. ராசியில முதலில் நாம பார்க்கிறது மேச ராசி, மேசம். மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபம், ரிஷபத்துக்கு அப்புறம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ராசி எல்லாருக்குமே தெரியும். இது நீங்க ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு அஸ்ட்ராலஜியும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஓரளவுக்குன்னு தான் நம்ம சொல்லணும், நான் எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்க கூடாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் ஏதோ தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு அறியாத விஷயங்கள் நிறைய காலகட்டங்கள் எடுத்து பார்த்தோம்னா, ராமர்லாம் பிறந்ததை பத்தி ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் கணிச்சு. அது காலகட்டங்கள்லாம் முந்தையது ரொம்ப. ஆனா அதை போய் ஆராய்ச்சி பண்ணி 7000 ஆண்டுகளுக்கு உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது தப்பு. ராமர் பிறந்தது எவ்வளவோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் காலம். அவருடைய காலத்துல யானைக்கு 4 கொம்பு இருந்ததெல்லாம் ராவணன், அது வால்மீகியே எழுதியிருக்காங்க. அது பார்த்தோம்னா மில்லியன் கணக்கான ஆண்டுகள். அதெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாடி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க ஒரு கணிப்பு. கிருஷ்ணர் வந்தா 5000 சம்திங் அப்படி. இப்ப நம்ம கிருஷ்ணருடைய கேலண்டர்ல நம்ம சொல்றோம் 5127, 128 இப்படி போயிருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு எல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ராசி 12 ராசி, 1க்கும் 30 டிகிரி. சூரியனுடைய சஞ்சாரம், சூரியன் பார்த்தோம்னா மேச ராசியில நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மேச ராசியில சூரியன் இருக்குன்னு நம்ம சித்திரை மாசம் பிறந்திருக்கோம். ஒண்ணுமே இல்லை, அந்த வரிசையா 12 பார்த்தோம் இல்லையா? சித்திரை, வைகாசி, தமிழ் மாசம் 12 வரிசையா சொல்லுங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி.
இதுதான் சித்திரையிலிருந்து மேஷம்னு போட்டுக்கோங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்ப மீன மாசத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு சூரியன் எதுல இருக்கும்னா பங்குனி மாசத்துல பிறந்திருக்காரு. பங்குனி மாசத்துல பிறந்திருக்காருன்னா அது மீன மாசம் தான் சொல்லுவார் சான்ஸ்கிரிட்ல. சங்கல்பம் பண்ணும் போது பார்த்தோம்னா மேக மாசே அப்படின்னா அந்த இடத்துல சூரியன் வந்து அந்த இடத்துல சஞ்சாரிக்கிறாருன்னு அர்த்தம். இவ்வாறு இந்த காலக்கணக்கில் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி பார்த்தோம்னா சிலருக்கு ராசி சொல்றோம் இல்லையா, அவர் வந்து மீன ராசி அப்படின்னா ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா சந்திரனானது மீனத்துல இருக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. நட்சத்திரத்தை பொறுத்தும் இருக்கு. ஒவ்வொரு ராசிகள்லையும் நட்சத்திரம் இருக்கும். 4 நட்சத்திரங்கள் அந்த கணக்கு இருக்கு. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அப்படி அது ரொம்ப டீட்டெயில போனோம். நம்ம இதை மாத்திரம் போய்க்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப அந்த பையனுக்கு கன்னி ராசின்னு சொன்னா கன்னி ராசியில சந்திரன் இருக்குன்னு அர்த்தம். நான் ஆனி மாசம் பிறந்திருக்கேன்னு சொன்னாங்க சித்திரை, வைகாசி, ஆனி, மேஷம், ரிஷபம், மிதுனம், அப்படி கவுண்ட் பண்ணிக்குவோம். ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு கரெக்டா இருக்கும். ஜாதகம் வருது அப்படின்னு சொன்னா அந்த காலத்துலலாம் உங்க ஜாதகத்தை மாற்றி எழுதிட்டா அப்படின்னா இந்த சூரியனையும் சந்திரனையும் ராசிக்கு சொல்றதுக்கும் கான்ட்ரடிக்ஷனா போட்டா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்க பங்குனி மாசம் பிறந்தேன்னு சொல்றேன், சூரியன் வந்து மேசத்துல இருக்கு, அப்ப சித்திர மாசத்துல பிறந்தாரா கேட்கலாம். கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுனாலும் இது. மற்றபடி மற்ற கோள்கள்லாம் மற்ற பிளானட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த ஜாதகங்களை கணிக்கிறார் பாரதிய காலகட்டத்தில். அதற்கடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சூரியனை பற்றி பார்க்க போகிறோம். சூரியன், எத்தனை சூரியன் இருக்கிறார்கள், எத்தனை சூரியன் பார்க்கிறோம்? நான் சொல்றது ரியலா இருக்கிற சூரியன், வேற சூரியனை சொல்லல. சூரியன், உதிக்கிற சூரியன், நம்மளுடைய சூரியன். எந்த சூரியன்? வேற சூரியன் எடுத்துக்காது. எத்தனை சூரியர்கள் இருக்கார்கள்? 400. சும்மா கொஞ்சமா சொல்லுங்க. நான் வரும்போது இங்க அந்த சூரியன் கணக்குல நபர்கள் இருந்தார்கள். உடனே எனக்கு அதுதான் தோணும். குத்துமதிப்பா சொல்லலாமா? நாம இங்க வரும்போது இங்க இருக்கையில இருந்தவர்கள் வந்து அந்த சூரியர்கள் கணக்குல இருந்தா 4 பேர் இல்லையே, கொஞ்சம் கூட இருந்தார் சுவாமி. ரொம்ப குறைச்சி சொல்லாது, கொஞ்சம் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. 8 சூரியர்கள். 8 சூரியர்கள். இது எதுல சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாம் நம்ம பொக்கிஷமா வச்சுக்கணும். எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு. சமஸ்கிருதத்தை தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தமிழையும் தவறாக சொல்லவில்லை, தமிழ்லையும் இருக்கு. வடமொழியும் செந்தமிழும் சொல்றாரு இல்லையா, திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? நான்மறைகள் ஆனவகான் இதுல இருக்கு. தமிழ்லையும் இருக்கு. நம்மளுடைய பிரபந்தங்கள், தேவாரங்கள், இதெல்லாம் சொல்ல பாருங்க, எல்லாமே அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். பிரபந்தங்களை திராவிட வேதம் அப்படிங்கிறார். இதே மாதிரி வடமொழிகள்லையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கிளப் பண்ணி தான் ஒர்க் பண்ணினா, தமிழாகட்டும் சமஸ்கிருதமாகட்டும் ரெண்டும் சேர்ந்து வடமொழியில இருக்கக்கூடிய நல்ல பல விஷயங்களை எடுத்துக்கொண்டார்கள் டாக்டர். சூரியனை பற்றி பேசும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சான்னு பார்க்கலாம். சூரியன் 8 விதமான சூரியர்கள். சங்கல்பம் பண்ணும்போது நம்ம சொல்றோம் மேரோகோ தட்சிணே பார்ஸ்வே சொல்றோம் இல்லையா, மேரோகோ. இந்த மேரு தான் ஸ்டாண்டர்ட். நல்லா நிறுத்தியே சொல்றேன், நல்லா கவனிச்சு. மேருமலை. இந்த மேருமலையில யாருன்னா கச்சியபர், அவர் தான் அங்க இருக்கார். இந்த கச்சியபர் தான் என்ன செய்யறார், எல்லாமே காலக்கணக்குகள் ஒட்டி உள்ள விஷயங்கள், அதைத்தான் பேசிட்டு இருக்கு. கச்சியபர். இந்த கச்சியபர் வந்து என்ன செய்யறார், மற்ற சூரியர்களை 7 சூரியர்களை பிரகாசிக்க செய்யறார். ஆரோகன், அவரோகன், பிரஜான், படரன், பதங்கன், ஸ்வர்ணரன், ஜோதிஷ்மான், கஷ்யபர்.
8 சொல்லிட்டேனா? மைண்ட்ல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டேன். என்ன குரத்தாழ்வார் சொல்லும் பொழுது எனக்கு இந்த சீட்டு வச்சுக்கிற பழக்கம்லாம் கிடையாது, துண்டு சீட்டு பழக்கம்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு துண்டு சீட்டு இல்லாம பேசுறது நல்லா. ஆரோகன் அவரோகன் பிரஜான் படரன் பதங்கன் ஸ்வர்ணரன் ஜோதிஷ்மான் பிபாசன் கஷ்யபர். இப்படி இந்த தைத்திரிய ஆரண்யகம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தைத்திரிய ஆரண்யகத்திலே சூரியனை போய் பார்க்கறதுக்கு கஷ்யபர்ட்ட வந்து அவர்கிட்ட தான் பிரகாசம் ஜாஸ்தி. இந்த 8 சூரியர்கள், இந்த 7 சூரியர்கள் தான் நமக்கு மெயினா சோர்ஸ். அவங்கனாலதான் நமக்கு எல்லா காலங்கள் ருதுக்கள்னு சொல்றோம். ருது கேள்விப்பட்டிருப்பேன் எல்லாரும். வசந்த ருது. அப்ப ருதுக்கள் எவ்வளவு நாள் சேர்ந்தது? ருதுக்கள் ருதுக்கள் எவ்வளவு? சொன்னா 6 ருதுக்கள். 2 மாசத்துக்கு 60 நாள் ஒரு ருது. வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி சித்திரை வைகாசின்னு போட்டுக்கோங்க ஞாபகத்துக்கு. வசந்த ருது, வசந்த ருது. 2வது ருது என்ன? கிரீஷ்ம ருது. 3வது வர்ஷ ருது. 4வது சிசில ருது, ஹேமந்த ருது. அதுக்கப்புறம் சரத் ருது. கடைசியா சிசில ருது. கடைசியா உள்ளது சிசில ருது. சரத் ருது. சரத் ருதுன்னா இலையுதிர் காலம், வேற ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் இளவெயில் காலம், வசந்த காலம். வெயில் கொஞ்சம் கம்மியா, ஆனா சித்திரை மாசத்துலயே நமக்கு வெயில் கொளுத்துறது. சித்திரை மாசமே வெயில் கொளுத்துறது. வசந்த ருது. இது வரிசையா 2 மாசம் போட்டுக்கோங்க, கணக்கு கரெக்டா வந்துடும். 2 சித்திரை வைகாசி வசந்தம் கிரீஷ்மம் அப்படி போட்டுக்கோங்க. ரைட்டா? அப்ப ருதுக்கள்ங்கிறது 60 நாள். ஒரு ருதுங்கிறது 2 மாசம் நம்ம தோராயமா வச்சுக்கலாம். ஆக கடைசியா சொன்னது ஹேமந்த ரிது, சிசிர ரிது சொன்னேன். ஹேமந்த ருது முன்பனி காலம், சிசிர ருது பின்பனி காலம். அப்ப ஃபர்ஸ்ட் வருஷ ருதுன்னு என்ன நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வருஷம் மழை வர்ஷிக்கிறதுன்னு சொல்றோம், அதுதான் வருஷ ருது, மழைக்காலம். ரைட்டா? வசந்தம் கிரீஷ்மம், அப்புறம் வருஷம், அதுக்கப்புறம் இலையுதிர் காலம் சிசிர ருது, அப்புறம் ஹேமந்த ருது முன்பனி காலம், அதுக்கப்புறம் சிசிர ருது பின்பனி காலம். ஆக 6 ருதுக்கள். இந்த 6 ருதுக்களையும் உருவாக்குறது யாரு அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன அந்த 7 சூரியர்கள். 7 சூரியர்கள் சொன்னேன் அல்லவா? ஆரோகன் அவரோகன் வரலாம். இப்போ தைத்திரிய ஆரண்யத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்பெல்லாம் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. சூரியனை போய் இப்ப சந்திரன் போறது ஒரு மாதிரி போயிட்டாங்க. சூரியன்ட்ட எப்படி போறது? வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த காலத்துல ரிஷிகள்லாம் போயிருக்காளா சூரியன்ட்ட? ஆஞ்சநேயர் போயிருக்கார். ரிஷிகள் கேள்விப்பட்டிருக்கா? பஞ்சகர்ணர் சப்தகர்ணர் 2 ரிஷி. பஞ்சகர்ணர் சப்தகர்ணர் 2 பேர். இந்த 2 பேரும் என்ன பண்றா அப்படின்னா, தைத்திரிய ஆரண்யத்துல அவங்க சொல்லும் போது சொல்லியிருக்காங்க, நான் வந்து 7 சூரியனுக்கு பக்கத்துலயும் போயிட்டு வந்துட்டேன். இந்த கஷ்யபர், ஏன்னா அவர் தான் எல்லாருமே சூப்பர் பவர், எல்லாருக்கும் லைட் கொடுக்கிறவர் அவர் தான். நம்ம சொல்றோம் இல்லையா, தேயே சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி பெருமாளை சொல்றோம். பெருமாள் இருக்கார் மத்தியில, சூரிய நாராயணர் எல்லாம் சொல்றோம். இந்த கஷ்யபர் அதிக பிரகாசம் உள்ளவர். மற்றவர்களுக்கு அவர் தான் இந்த பிரகாசத்தை கொடுக்கிறார். அந்த 7 பேர்ட்டையும் ஈஸியா போயிட்டா, கஷ்யபரை மாத்திரம் நாங்க ரீச் பண்ண முடியலன்னு இந்த பஞ்சகர்ணரும் சப்தகர்ணரும் சொல்றாங்க. இதுக்கு தைத்திரிய ஆரண்யத்துல ஒரு உபாயம். இப்ப ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. தைத்திரிய ஆரண்யத்துல இதுக்கு ஒரு உபாயம் என்ன வழியாக இருக்கலாம்? அப்ப பாருங்க அவங்களுடைய ஞானத்தை. பிரஜான் படரன் பதங்கன். இப்ப மேருமலை சென்டர்ல இருக்கு.
மேருமலைக்கு கீழே நம்ம இருப்போம். இந்த இவர்கள் எல்லாமே அவருடைய கதிர்களை கீழ் நோக்கி செலுத்துகிறார்கள். அதனுடைய ரேச கீழ் அனுப்புறார். ஜோதிஷ்மான், ஸ்வர்ணன் அவங்கெல்லாம் இருக்கா இல்லையா, தங்களுடைய கதிர்களை மேல் நோக்கி செலுத்துகிறார்கள். அப்ப மேருமலை இப்படி இருக்கு வச்சுக்கோங்க. மேருமலையில பிரகாசிக்க செய்பவர் கஷ்யபர். இந்த பிரஜான் படரன்லாம் சொன்னவாள்லாம் கீழே நோக்கி ரீச் பண்றாங்க, கதிர்களை அனுப்புறா. இங்க மற்றவாள்லாம் என்ன செய்யறாங்கன்னா மேல ஸ்வர்ணரன், ஜோதிஷ்மான் இவாள்லாம் மேல் நோக்கி செலுத்துகிறார்கள். இங்க மேலே இருந்து ரேஸ் போகுது, இங்க கீழே இருந்து ரேஸ் போகுது. அப்ப நடுப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அங்க கொஞ்சம் ஹீட் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. நமக்கு கஷ்டம். அவங்க ரிஷிகளுக்கு ஒரு வழி ரூட்டை சொல்றார். தைத்திரிய ஆரண்யத்துல சொல்லியிருக்கு. இந்த ரூட்டை பயன்படுத்தி போனால் கஷ்யபரை அடைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கஷ்யபரே ரொம்ப ஹீட்டு தான். ஆனா இவங்களுடைய கதிர்களும் சேர்த்து வந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப இதா இருக்கும். அதுல ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு இந்த இடைப்பட்ட தூரத்திலே நாம் சென்றோம் என்றால் கஷ்யபரை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரிஷிகளுக்கு தான் அது மாதிரி. சப்த ரிஷி சொல்றோம். சப்த ரிஷிகள் யாரும் தெரியுங்க? இப்ப உள்ளவா வேற. முதல்ல பிரம்மா யாகம் பண்ணிட்டு இருக்கார். இந்த யாகம் பண்ணும் போது அதுல இருந்து ஒரு 7 ரிஷிகள் வந்தார். யாராருன்னு சொல்ல முடியுமா? 7 ரிஷிகள். 7 ரிஷிகள். யாராவது சொல்லலாமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஆஞ்சநேயரா? பரத்வாஜர்லாம் பின்னாடி. அது இந்த இப்ப உள்ளவர். இப்ப நமக்கு ஸ்வேதவராக கல்பம்னு பேர் இப்ப இருக்கிறது. வைவஸ்வத மன்வந்தரம். அதான் அதுக்கு காரணம். 14 மன்வந்தரங்கள் சொன்னேன். இப்ப நடக்கிற மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம். ஸ்வேதவராக கல்பம் சங்கல்பம் பண்ணும்போது சொல்றோம். நமக்கு எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு மன்வந்தரம் சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கலாம், புதுசாகவும் நம்ம கத்துன்றது இருக்கலாம். ருதுக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ருதுக்களை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோங்கிறத நம்ம பார்த்தோம். ருதுக்களுக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டோம். அதே மாதிரி இந்த சூரியர்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. மழை வர்ஷிக்கணும்னு இவங்க தான். கோடை காலம் வரணும்னா அவாதான். இலையுதிர் காலம் வரணும்னாலும் அவாதான். ஆக நம்ம இதை பார்த்தோம். இந்த ரிஷிகளை பற்றி நாம பார்க்கும் பொழுது 7 ரிஷி பிரம்மாவோட அர்ச்சிஸ் யாகம் பண்ணிட்டு இருக்கா. அதுல இருந்து வருது, ஒவ்வொருத்தரா வரா. பிருகு முனிவர், அத்ரி முனிவர், ஆங்கீரஸ், அதற்கப்புறம் வசிஷ்டர் வராரு, அகஸ்தியர் இருக்காரு, புலகர், புலஸ்தியர். 7 அகஸ்தியர், கௌதமர்லாம் பின்னாடி. அதெல்லாம் மெயினா உள்ளது. அத்ரி, பிருகு தான் மெயின் 7. பிறகு நீங்க சொல்ற கௌதமர், பரத்வாஜர் பின்னாடி. அவளுடைய சப்ஸ்டிடியூட் ஆங்கீரஸ் இருக்கா பண்ணுவா. அவ வழியில வரவர் தான் கௌண்டமியர். பின்னாடி வருது. அவள் வாசிஷ்டருக்கு கௌண்டமியர், ஆங்கீரஸ்க்கு அப்படி. இவாழலாம் வாசிஷ்டர் கௌண்டமியருக்கு வரா பின்னாடி. அவளுடைய அதாவது என்னன்னா பிரபரம்னு சொல்றோம் இல்லையா. நம்ம சொல்லும் போது கௌண்டனிய கோத்திராணம், வாசிஷ்ட, மைத்ராவர்ண, கிரியாசேஷம் 3, 5, 7 தான் இருக்கு இந்த கோத்திரங்கள். அந்த 7 பேர் தான் மெயின். அந்த 7ஓட அகஸ்தியரை சேர்த்து 8. வசிஷ்டர் பூலோகத்தை போயிட்டு திருப்பியும் பிறந்தவர். அவர் இதாயிட்டாருன்னு நம்ம சொல்லக்கூடாது, திருப்பி வந்தவர். ஒவ்வொருத்தரும் அந்த யாகத்துல இருந்து ஒவ்வொரு இதுல இருந்து வரா. மெயின் பார்ட்ல இருந்து ஒருத்தர் வரார். மரீச்சிங்கிறவர் அந்த ஒரு இதுல இருந்து வரார், அந்த அச்சிஸ்ல இருந்து வரார். ஆங்கிரஸ் அந்த நெருப்புல இருந்து வரார். ஆங்கிரஸ் நெருப்பு, அதுல இருந்து வரா. புலகர், புலஸ்தியர் சாம்பல், அதுல இருந்து வரா. புலகர், புலஸ்தியர், அதுக்கப்புறம் அகஸ்தியர். சப்தானாம் ரிஷீனாம் அகஸ்தியாஷ்டானாம் ஏத்த அகத்தியம் தத் கோத்திரம் இது உச்சியதே. அதைத்தான் கோத்திரம்னு சொல்றான். இந்த 7 பேர்ல இருந்துதான் பிளஸ் 8 அகஸ்தியரத்தை. சப்தானாம் ரிஷினாம் 7 ரிஷிகள், அகஸ்தியாஷ்டானாம் அகஸ்தியரையும் சேர்த்து
8 ரிஷிகள். இவாதான் பிரைம். அதுக்கப்புறம் அவர்களுடைய சந்ததியர் சிஷ்யரும் இருக்கலாம். அது பெரிய கோத்திரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான கோத்திரங்கள் இருக்கு. அதுல 2000 சம்திங் 2186 ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. மெயினா இருக்கு விஸ்வாமித்திர கோத்திரம் ஒன்று சொல்றோம். ரிஷிகள் பக்கம் வருதுல அதுல ஒரு 14 வகையான கோத்திராதிகள் இருக்கு. இப்படியே வந்துட்டே இருக்கும். இவர்கள் மூலமாகத்தான் நமக்கு ஏன் இதை கொண்டு வரேன்னா பாரதிய காலகட்டங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க ஒவ்வொருத்தரும். ஆக மெயினா உள்ள ரிஷிகள் ஆதி காலத்துல வந்த ரிஷிகள் அந்த 7. இப்ப நமக்கு உள்ளது விஸ்வாமித்திரர்லாம் உண்டு, அந்த கணக்குல உண்டு. இப்ப உள்ளது அந்த வைவஸ்வத மன்வந்திரத்துல ரிஷிகள் 7. ஆனா முதல்ல நம்ம சொல்றது அத்ரி, ரகு, வாசிஷ்டர், உலகர், புலஸ்தியர், அகஸ்தியர், வாசிஷ்டர் சொல்லிட்டுனா எவ்வாறுதான் மெயினான 7 ரிஷிகள் பிளஸ் 1 அகஸ்தியரை சேர்த்து 8. இந்த காலகட்டங்கள் இப்போ அநேகமா ஒரு எவ்வளவு நேரம் எடுத்துருப்பேன்? 40 நிமிஷம் எடுத்திருப்பேனா? 40 நிமிடங்கள் இருக்கும் அப்படின்னு. சப்ஜெக்ட் பேசணும்னா எனக்கு விட்டீங்கன்னா 2 மணி நேரம் கூட பேச முடியும். மேற்கொண்டு இதெல்லாம் சேர்த்தி உற்சவம் சேவிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்ததுல பஞ்சாங்கம்னா என்ன, யுகங்கள் என்ன, சஞ்சாரங்கள், சூரிய சஞ்சாரம் என்ன, சந்திர சஞ்சாரம் என்னன்னு பார்த்தோம். சூரிய சஞ்சாரத்துல உள்ளதுக்கு சௌரமானம்னு பேரு, சந்திரன் ரீதியாக்கு சாந்திரமானம்னு பேரு. அவ்வளவுதான். திருவிழாக்கள் பொறுத்த மட்டும் பார்த்தோம். இது சம்மரைஸ் பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. திருவிழாக்கள் பற்றி பார்க்கும் பொழுது விநாயகர் சதுர்த்திலாம் சந்திரனை பேஸ் பண்ணி உள்ளது. மகர சங்கராந்தி, பொங்கல், சித்திரை வருஷ பிறப்பு சூரியனை பேஸ் பண்ணி இருக்கிறது. சூரியனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய திருவிழாக்கள் கேரளா, தமிழ்நாடு, இந்த ஏரியா, உடுப்பியில கூட உண்டு, கர்நாடகாவில். சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கிறதுங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய பகுதி, குஜராத் அந்த ஏரியா, ராஜஸ்தான் அப்படி அந்த ஏரியாக்கள்லாம் போகும். ரெண்டுமே. இங்கே பஞ்சாப் உள்ளதும் சூரியனை பேஸ் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துகளுக்கு தகுந்த மாதிரி அவர்களோட பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். அதுதான் ஒரு சின்ன ஒரு வித்தியாசங்கள் வரும். தமிழ் வருடம் 60 ஷஷ்டி அப்த பூர்த்தி சொல்றோம் பார்த்தீங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதையும் டச் பண்ணிடுறேன். அது பண்ணிடுறேன். ஜாதக கட்டம் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க 60 ஆண்டு பிறந்திருக்கீள். ஒரு நட்சத்திரம்னு வச்சுப்போம். உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்கீள், ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீள்னு ஜாதக கட்டத்துல எப்படி இருக்கோ 60 ஆண்டு கழிச்சு அதே பிளானிடரி பொசிஷன் வரும். நம்மளுடையது பார்த்தா சுழற்சி முறை. ஆங்கில காலண்டர் நான் சொன்னபோது நீட்சி. இந்த காலகட்டத்துக்கு நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய கேலண்டர் அருமையான கேலண்டர். 60 ஆண்டுகள் தமிழ்ல இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் தமிழ்லையும் இருக்கு, வடமொழிகளிலையும் இருக்கு. என்னன்னா நம்ம இந்த சான்ஸ்கிரிட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சம்ஸ்கிருத பாரதியில பொறுத்த மட்டும் மிக அற்புதமாக சின்ன சின்ன வாக்கியம். அதனால ஒரு 2 நிமிஷம் கூட மேடத்தை டெமோ மாதிரி பார்க்க சொல்றேன். ஈஸியா கேப்சர் பண்ணிக்கலாம். இது என்ன, அது என்ன, இங்க போறியா, அங்க வரையா, சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப சான்ஸ்கிரிட் சொல்றோம், சப்தானாம் ரிஷினாம் அகஸ்தியாஷ்டானாம் எத்தவயம் தத் கோத்திரம் இது உச்சகே அப்படிங்கிற. அப்ப சப்தானாம் 7 ரிஷிகள், அகஸ்தியாஷ்டானாம் அஷ்டம்னு 8. இதை தெரிஞ்சுட்டாலே போதும் நமக்கு எல்லாத்துக்கும் பகவத்கீதை எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கலாம் அர்த்தங்கள். இப்போ பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. பகவத்கீதையில பொறுத்த மட்டும் கிருஷ்ணர் எவ்வளவோ ஒரு விஷயங்கள் நமக்கு சொல்லும்போது அதை பார்த்தோம்னா கணபாடத்துல வரும். பெரிய சாஸ்திரிகள் வாழ்க்கைலாம் தெரிஞ்சுக்கும். கணபாடத்துல நம்ம சொல்றது நமக்கு பல விஷயங்கள் ஞானம். அது யாகத்துக்கு செஞ்சது எவ்வளவோ யாகத்தை எடுத்து செஞ்சதுக்கு ஈக்குவலா வரும். அந்த மாதிரி இருக்கும். மையேவ மன ஆதர்ச மை புத்தியும் நிவேசைய நிவசி மையேவ அதை ஓத்துவோம் நான் சம்சயா. என்கிட்ட எப்போதுமே ஐஸ்வர்யன்னு சொல்றார் கிருஷ்ணர். அப்ப என்னையவே எதுவும் அடைஞ்சிருவேன், இதுல ஒரு சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளேய அர்த்தங்கள். அந்த மாதிரிலாம் இருக்கு. இது மாதிரி நிறைய கவலையை போக்குறதுன்னா என்ன செய்யறது, அதுக்கு எல்லாமே இருந்தது பகவத்கீதை. பகவத்கீதை விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுவும் சான்ஸ்கிரிட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சம்ஸ்கிருத பாரதியில அற்புதமாக சொல்லித்தரான். இது எல்லாத்துக்கும் சார்ஜ் வாங்குறாளா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. நம்மளா பார்த்து ஏதாவது ஒரு டொனேஷன் அந்த மாதிரி கொடுத்தா தான். மிக அற்புதமாக நடத்தி கொண்டு வராங்க. கேம்ப் எல்லாம் போடுவார்கள். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதையை அவங்க சொல்லித்தராங்க.
பகவத்கீதையில 12வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமானது, பக்தி யோகத்தை பற்றி உள்ளது. அது மாத்திரம் இல்ல, நமக்கு எவ்வளவு தூரம் நமக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவு தூரம் நம்ம வாங்கிக்கலாம். பேச்சு வழக்குக்காக நம்ம செய்து கொள்ளலாம். இந்த உழவு விஷயங்கள் சமஸ்கிருதத்துல இருக்கு. நான் இது தமிழ்ல தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனா அந்த லாங்குவேஜில் உள்ள விஷயங்களை ஆழ்ந்து அதில் கவனிக்கும் போது அதனுடைய சிறப்புங்கிறது கொஞ்சம் தனியாக இருக்கும். தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தவறில்லை. சிறு குழந்தைகளுக்கும் இந்த வாரம் செய்யலாம். எல்லாம் சண்டே மண்டே சொல்றாளே ஒழிய, இன்னைக்கு நான் எழுதி கொடுக்குறேன். இப்ப இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்கிட்ட எத்தனை பேரு சித்திரை வைகாசி சொல்லுவா பாருங்க. நமக்கே சந்தேகம் வந்துடும். சித்திரை வைகாசி புரட்டாசி ஆயிட்டு மாத்திடுறோம். அந்த காலத்துல பாட்டிமார்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். ஆக எல்லாரையும் சொல்ல வரல, பொதுவா சொல்ல வரேன். இன்றைக்கு காலகட்டங்கள்ல குழந்தைகள் சித்திரையில இருந்து பங்குனி வரைக்கும் கரெக்டா சொல்லிருமான்னு வரல் விட்டு என்னெல்லாம் ஒன்று ரெண்டு குழந்தைகள் சொல்லும். தாத்தா எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா, பாட்டி சொல்லி கொடுத்துருப்பா. சித்திரை வைகாசி அடுத்த காலண்டரையும் நம்ம சொல்லணும். ஜனவரி பிப்ரவரி சொல்லட்டும், வேண்டாம்னு சொல்லலை. இன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்கு நம்ம இங்கிலீஷ் காலண்டர் தான் ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு சொன்னா யாருமே தமிழ் தேதியை சொல்றதில்லை. நீங்க என்கிட்ட போய் தமிழ் தேதி என்னன்னு கேட்டா கூட நம்ம யோசிப்போம். மீட்டிங்ல பேசுறதுக்காவது கொஞ்சம் தமிழ் தேதியை தெரிந்து வரலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். சொல்லியிருந்தா அப்படின்னா அதான் உண்மை. நட்சத்திரம் கேட்போமா? இல்லை. ஆக பஞ்ச அங்கம் அதை நம்ம படித்து முன்னேறுவோம். சம்ஸ்கிருத பாரதியில நம்ம ஈடுபட்டு அவங்க என்ன அதெல்லாம் சொல்லி தராங்களோ அது நமக்கு எவ்வளவு கிராஸ்பிங். இப்போ பரீட்சை அதெல்லாம் வச்சிருப்பா, அது எழுதுறதுனாலும் எழுதலாம். எனக்கு பரீட்சை எழுத வரலன்னா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா கைங்கரியம் மாதிரி அந்த இடத்துல ஒரு வாலண்டியர்ஸ் மாதிரி இப்போ என்ன மாதிரி ஆட்கள் சம்ஸ்கிருதத்துல பெருசா தெரியாட்டால் கூட அந்த விஷயங்களை எடுத்து சொல்றதுக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அதை நம்ம சொல்றோம்னா ஒரு வாலண்டியர்ஸ். ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெருமாட்ட முக்கியமா 10 கட்டளை ரொம்ப சிம்பிளிஃபை பண்றாரு. திருவாய்மொழியை படி, திருவாய்மொழி அர்த்தத்தோட படி. அது தெரியலையா, எங்கேயாவது ஒரு கோவில்ல பெருமாள் இருக்கிற சன்னிதானத்துல நீங்க இருந்து சேவிச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணாலே நல்லது கிடைக்கும். சரணாகி சரண்டர் இதைத்தான் அவா சொல்றான். ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி சங்கரரும் ரொம்ப ஈஸியான விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்றாரு. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் சொல்றாரு இல்லையா, சிம்பிள் பண்றா வாழலாம். ஆனா ஆச்சாரிய புருஷர்கள் அந்த மாதிரி மத்வர் எல்லாருமே அவங்களுடைய கோட்பாடுகள் வித்தியாசமா இருந்தாலும் குறிக்கோள் ஒண்ணுதான். அது அத்வைதமா இருக்கலாம், துவைதமா இருக்கலாம், விசிஷ்டாத்வைதமா இருக்கலாம். இதெல்லாம் பேசிட்டே போனா டாபிக் போயிட்டே இருக்கும். சுருக்கமாக நான் சொன்னது சம்மரைஸ். பஞ்சாங்கம்னா என்ன, யுகங்கள்னா என்ன, சூரியர்கள் எத்தனை சூரியர்கள் இருக்கா, அந்த சூரியர்களை பற்றி அந்த ரிஷிகள் என்ன செஞ்சிருக்கா, சப்த ரிஷிகள் யாரு, கோத்திரங்கள்ல என்ன அப்படிங்கிறத பத்தி பாரதிய கால கணக்குகளை பற்றி சொல்லி நாழிகை, வினாடி, முகூர்த்தம், கல்பம், பிரம்மாவுடைய விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே பேசிக் விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கொடுத்தமைக்கு சங்கரன் சார் அருமையாக உள்ளது. பொறுமையா அவ்வளவு நேரம் இருந்து எல்லாரும் பெரியவாள்லாம் இருக்கு, என்னை விட வயசுல பெரியவாள்லாம் இருக்கா. நிச்சயமா எல்லாரும் பெரியவாளா தான் இருப்பேன். 1 or 2 என்னை விட வயதுல கம்மியானவர்கள். சிறு குழந்தைகளை உற்சாகப்படுத்தி நான் உதயலட்சுமி அபார்ட்மெண்ட் இருக்கேன். நான் PhD ஃபினான்ஸ் பண்ணிட்டு ஆண்டவன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். கிருஷ்ணன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி மெஜரா கோர்ஸில் ஒரு 17 வருஷம் ஆண்டுகள் இருந்தேன். ஒரு மேனேஜர் கேடரில் இருந்தேன். இண்டஸ்ட்ரீஸ் BHCL இந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். உபன்யாசங்கள் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலில் கொஞ்சம் பண்ணணும், கும்பாபிஷேகம் ஆனதுனால அதற்கான ஒரு அவகாசம் எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுகளில் விருப்பத்தின் பேரில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அற்புதமான கருத்துக்கள் நம்ம மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான். அனைவரிடமிருந்து வெளிவருகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாயமாக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நன்றி ஜி. இப்போ இந்த அருமையான விஷயங்கள் எல்லாம் ஜி சொன்னாரு. இதுல இது ஒரு உதாரணம், ஒரு சின்ன உதாரணம். சம்ஸ்கிருதத்துல எவ்வளவோ பொக்கிஷங்கள் இருக்கு. இது அதுல ஒரு சின்ன மணி எடுத்து இந்த ஒரு ரத்னம் எங்க இருக்குன்னு காமிச்சிருக்கிற உலகம். அப்ப இந்த ரத்னங்கள்லாம் யாருக்கு சொந்தம்னா நமக்கு சொந்தமானது. இத என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து இந்த ரத்னங்கள் எல்லாம் கொள்ளை எடுத்துட்டு போய்
அங்க போய் அதை அவன் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி இங்க வந்து பிரெயின் அது இதுன்னு இதே தோப்பு கர்ணம் போடுறத டாலர் கணக்குல விற்கிறான். இது நம்ம இயல்பா பண்ணது. அந்த காலத்துல வாத்தியா டைல ஒரு குட்டி குட்டி 10 தோப்பு கர்ணம் போடுறான்னா இது இப்படி இழுத்தா இந்த பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதை சாதாரணமா சொன்னது போல இப்ப என்ன பண்ணாக்க நானும் டீச்சரா தான் வேலை பார்த்தேன். இப்ப பண்ண பேரண்ட்ஸ் சண்டைக்கு வந்துருவா. டியர் சில்ட்ரன் கம் டியர் ப்ளீஸ் சிட் டவுன் டியர். அதை தாண்டி பேசக்கூடாது, எங்களுக்கு உரிமை கிடையாது. அப்ப சகஜமா நடந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இப்ப வந்து அப்படி போய் ரெஸ்ட்டுக்கு போய் பவுடர் பூசி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அவன் விட்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். இதே பக்கத்தாத்து மாமா சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில போயிருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம சம்ஸ்கிருதத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரும். ஒரு விஷயம் நீங்க எல்லாம் கண்டிப்பா ஒத்துக்கள், சம்ஸ்கிருதத்தை பத்தி ஒத்துக்கலாம் தெரியல. தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு, மறைஞ்சுட்டே இருக்குங்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். நம்ம பாக்குறோம், எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் தான். வெளியில போனீங்கன்னா நேம் போர்டு கூட அதிகமா தமிழ்ல பார்க்க முடியாது, முக்கால்வாசி இங்கிலீஷ்ல தான் இருக்கு. மெசேஜை நம்ம தமிழ்ல தான் போயிடுச்சு. தமிழ்ல யாரு எடுத்து கேப்போ எல்லாம் வளைச்சு போடுறது, அதை விட இங்கிலீஷ்ல ஆமா எப்படி இருக்க EPPADI எப்படி இருக்க இப்படிதான் அடிச்சுட்டு இருக்கோம் மெசேஜஸ் எல்லாம். அப்போ தமிழே போயிட்டு இருக்கு, நம்ம கண்ணு நேரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு தமிழே இல்ல, அந்த காலத்துல தமிழே பேசல யாரும் அப்படின்னு நம்ம ஒரு 200 வருஷம் கழிச்சு சொன்னா அது உண்மையாயிடுமா? இல்ல இல்லையா? அது போலதான் சம்ஸ்கிருதத்தோட நிலை. நம்மளால சம்ஸ்கிருதத்தை மறுபடியும் நம்மளுடைய பழக்கத்துக்கு கொண்டு வர முடியும். கொண்டு வர்றது ஏதோ ஒரு மொழி கத்துக்கிறோம், பிரெஞ்சு கத்துக்கிறோம், ஜெர்மனி கத்துக்கிறோம், அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம சொத்து, நம்ம கண்டிப்பா அதை காப்பாத்தியார பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நம்மளுடைய குழந்தைகளில் அதுதான் இந்த குழந்தைகள் கொஞ்சம் வருவா அப்படிங்கறத நம்ம ஆர்வமா எதிர்பார்க்கணும். பரவாயில்ல, இருந்தாலும் இந்த லீவ் நாளையாவது விளையாடட்டும். அப்புறம் என்ன விளையாடவே விட மாட்டோம், நம்ம டியூஷன் பண்ணிச்சிருவோம். அதனால விளையாடிட்டு போட்டோம். என்ன விஷயம்னாக்க நிறைய பெரியவா தான் வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு உங்க பேர குழந்தைகளை கண்டிப்பா நம்ம கத்துருந்தோம், அரைகுறையமா கத்துருக்கோம். பரவாயில்ல, எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ இன்னும் இருக்கிற வயசுல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா சின்ன குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே அதை புகுத்திட்டு இது உன்னுடையது, இது நம்ம சொத்து அப்படிங்கறத, தாத்தா பாட்டி சொத்து, பிள்ளைகளுக்கு ஒரு 20 ஏக்கர் இருக்கு விட்டுடுவோமா? கரெக்டா பேரண்ட் போய் சேர்றதா, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா போய் சேர்றதான் பார்த்து போகணும் இல்லையா? ஹைரட் அதே போலதான் இதுவும் நம்ம சுத்தி இது கரெக்ட். கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதுக்காக எல்லாரும் கண்டிப்பா சம்ஸ்கிருத பாரதிஜி சொன்ன மாதிரி நிறைய விதமான வகுப்புகள் நடத்துறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான இது என்னன்னா தசதின சம்பாஷண சிபிரம், 10 நாள் ஸ்போக்கன் சன்ஸ்கிருத் கிளாஸ். எப்படி நடக்கும் அப்படின்னாக்க 10 நாளைக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 20 மணி நேரம் 20 மணி நேரத்துல கத்துக்கலாமா அப்படின்னா கத்துக்கலாம். அப்படின்னா நான் கத்துட்டேன். இலவசம், இதுக்கு பீஸா ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே வாலண்டியர்ஸ் தான். இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து நடத்துறாங்க. அப்போ ஒரு பீஸே இல்லை, எதுவுமே இல்லை, நீங்க வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு கத்துக்கலாம். அப்படி கத்துட்டா பேச்சு வந்துருமானா வந்துடும். ஏன்னா சம்ஸ்கிருத பாரதியோட டிசைன் அப்படி அவ்வளவு சுலபமா அப்படி கேட்டு ரிப்பீட் பண்ணி அப்ளை பண்ணா வந்துட போகுது, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு சுலபமா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கா, அதை பயன்படுத்திக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்? 10 நாள், அதுக்கப்புறம் 10 நாள் வரையும் கத்துடுறேன், கொஞ்சம் பேச வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணட்டும் அப்படின்னா கேம்ப் நடத்துறா. மே மாசம் தசதின சிக்ஷக பிரசிக்ஷண சிபிரம்னு நடத்துவா, ரெசிடென்ஷியல் கேம்ப். அங்க எப்படின்னா நியூ கமர்ஸ் வருவா, கொஞ்சம் தெரிஞ்சவா வருவா, கொஞ்சம் டீச்சர்ஸா வாலண்டியர் பண்ணிக்க விரும்புறவா வருவா. அங்க ஒரு டீச்சர் ட்ரைனிங்கே நடக்கும். அங்க ஒரு 10 நாள் கேம்ப். 10 நாள் முடிஞ்சு 11 நாள் வரும்போது கண்டிப்பா நீங்க உங்களால் பேச முடியும். அப்படிதான் நாங்க எல்லாம் கத்துக்கோம். அது ஒரு மேஜிக் மாதிரி. அப்படி போன முதல் நாள் அப்படி எல்லாரும் வேட்டி பார்த்துட்டு இருந்தேன். 10ஆவது நாள் நானே பேசிட்டு வெளில வந்தேன். நான் வெளில வச்ச கான்வர்சேஷன் என்னால் பண்ண முடிஞ்சது. என்ன அந்த அட்மாஸ்பியர் அவ கொடுக்குறா, அப்படியே அள்ளி கொடுக்குறா. ரெடிமேடா எப்படி அவ்வளோ ஈஸியா கேக் வாக் மாதிரி படிச்சுட்டு வந்துடலாம் ஈஸியா. சரி, அது இல்லை, எனக்கு போய் தங்க முடியல, என்ன பண்ணலாம்? பத்திராச்சாரம் இருக்கு, அஞ்சல் வழிகள். அதுவும் அப்ப நானே மெட்டீரியல் வாங்கி நானே எப்படி தனியா படிச்சுக்கிறதுனா அவ்வளவு கஷ்டம் இல்லை. ரெகுலரா கிளாஸஸ், அதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கா, கிளாஸஸ் நடத்துறோம். அது தாண்டி சுபோதினி வர்க்கம் நடத்துறது. இன்னும் இப்ப இந்த கோவிடுக்கு அப்புறம் இன்னும் கூட பிளெக்சிபிள் பண்ணி கொஞ்சம் ஆன்லைன்ல எல்லாம் கூட ஆக்சுவலா 1 to 1 அந்த ஒரு பர்சனல் இது இருக்கணுங்கிறதா அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம். அதையும் கொஞ்சம் பிளெக்சிபிள் பண்ணி
அப்படியும் எடுக்கிறான். இப்போ இந்த வகுப்பு எல்லாம் இதை தவிர ஜி சொன்ன மாதிரி பகவத்கீதா கீதா சோப்பனம்னுட்டு பகவத்கீதை மூலமா சம்ஸ்கிருதம் கத்துக்கிறது அப்படின்னு வகுப்புகளுக்கும் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பலவிதமான வகுப்புகள் சம்ஸ்கிருதகாரி நடத்துறது. எல்லாரும் அவசியமா அவளால முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கிறது கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தருதுன்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன டெமோ, ஒரு சம்ஸ்கிருத பாரதியோட வகுப்பு எப்படி இருக்கும், அது எப்படி அப்படி ஸ்போக்கன் அவ்வளவு ஈஸியா சொல்லித்தர முடியும், சான்ஸ்கிரிட்ல பேசுறது எப்படி சொல்லித்தர முடியும், ஒரு சின்ன டெமோ நான் காட்ட விரும்புறேன். மேல 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 वृक्षः वृक्षः अश्वः 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 आसन्दः 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 दन्तकूर्चः 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 गोलदीपः 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 दण्डदीपः दण्डदीपः वृक्षः अश्वः आसन्दः उत्तमम् दन्तकूर्चः उत्तमम् गोलदीपः दण्डदीपः करः 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 करदीपः करदीपः उत्तमम् माला 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 पेटिका 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 माला पेटिका लेखनी 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 वर्णलेखनी वर्णलेखनी दूरवाणी 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 माला पेटिका दूरवाणी छत्रम 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 पुष्पम 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 कंकणम 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 पुस्तकम
पुस्तकम् पुस्तकम् छत्रम् पुष्पम् कङ्कणम् पुस्तकम् कूपी कूपी उत्तम जलम 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 अस्ति जलम अस्ति जलम अस्ति वा नास्ति जलम नास्ति वासरः वासरः रविवासरः 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 सोमवासरः सोमवासरः मंगलवासरः मंगलवासरः बुधवासरः बुधवासरः गुरुवासरः गुरुवासरः शुक्रवासरः शुक्रवासरः शनिवासरः शनिवासरः अद्य रविवासरः अद्य रविवासरः अद्य रविवासरः ह्यः शनिवासरः ह्यः शनिवासरः श्वः सोमवासरः श्वः सोमवासरः अद्य रविवासरः ह्यः शनिवासरः श्वः सोमवासरः अद्य रविवासरः ह्यः शनिवासरः परह्यः शुक्रवासरः अद्य रविवासरः ह्यः शनिवासरः परह्यः शुक्रवासरः अद्य रविवासरः श्वः सोमवासरः परश्वः मंगलवासरः अद्य रविवासरः श्वः सोमवासरः परश्वः मंगलवासरः अद्य रविवासरः ह्यः शनिवासरः परह्यः शुक्रवासरः प्रपरश्वः गुरुवासरः अद्य रविवासरः ह्यः शनिवासरः परह्यः शुक्रवासरः प्रपरह्यः गुरुवासरः अद्य रविवासरः श्वः सोमवासरः परश्वः मंगलवासरः प्रपरश्वः புதவாசரः. அப்போ சம்ஸ்கிருதத்துல வாரத்து 7 நாளையும் சொல்றதுக்கு வார்த்தைகள் உண்டு. இது ஒரு சின்ன உதாரணம். இப்படிதான் இருக்கும் நம்மளுடைய சமஸ்கிருத வகுப்புகள்.
இப்போ சில வார்த்தைகள்லாம் தெரியும் இல்லையா? இப்போ கத்துக்கிட்டோம் இல்லையா? ஒரு 5 நிமிஷத்துல என்னெல்லாம் கத்துட்டு இருக்கோம்? எத்தனை vocabulary கத்துட்டு இருக்கோம் நம்ம? சொல்லுங்க பார்க்கலாம். ஆசந்தா. இவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ்வக பேர் கேள்விப்பட்டிருக்கோமா? எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? அஸ்வமேத யாகம். என்ன வச்சு பண்ண? குதிரை வச்சு. தெரியும் இல்லையா நமக்கு? அப்ப நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தை தானே, புதுசா ஒண்ணு கத்துக்கல. கரம் தெரியும், அதுவும் தெரியும், தெரிஞ்ச வார்த்தை தான். புதுசா நான் ஒண்ணே சொல்லி தரலையே. அடுத்தது இது என்னன்னு சொன்னேன்? ஆசந்தா இல்லையா? இப்ப இது என்ன சொல்லுவோம்? தமிழ் என்ன சொல்லுவோம்? தமிழ சேர் சொல்லுவோம். அதே அப்ப தமிழ் எந்த நிலைமையில போயிட்டு இருக்குன்னு பாத்துக்கலாம். இது ஒரு உதாரணம். இப்படிதான் சமஸ்கிருதத்துக்காச்சும் நம்ம அதை விட மாட்டோம். நீங்க நாற்காலி வேற என்னெல்லாம் சொல்லலாம் அதுக்கு வார்த்தைகள்? ஆசனம், ஆசனத்தில் அமரவும் ராஜா சொல்ற பழைய கால பாட்டுல பாத்துருக்கோம். ஆசந்தா. அப்ப நம்ம இந்த சமஸ்கிருத வார்த்தையை ஆரம்பத்திலே சொன்னாரு, பயன்படுத்திட்டு இருக்கோம் வார்த்தைகள். ஆனா இது சமஸ்கிருதம் நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சுட்டோம். சரி, சேர்ல உட்காந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்காரணும்னா எதா உட்காருவோம்? சோஃபா, சுகாசனம். அப்ப எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். ஏன்னா அது நமக்கு வந்து இது கொஞ்சம் இதுவா தெரியும். இது தெரிஞ்சு நம்ம இதுல நாள் வாசகர்கள் கத்துட்டோம் 5 நிமிஷத்துல. நாளைக்கு நாளானைக்கு அதுக்கு முந்தின நாள் எல்லாமே அந்த வார்த்தைகளை கத்துட்டோம் 5 நிமிஷத்துல. இதுதான் சம்ஸ்கிருத பாரதியோட மெத்தடாலஜி. எளிமையா இருக்கு இல்லையா? சம்ஸ்கிருதத்தை எவ்வளவு சம்ஸ்கிருதம் ஒரு குறிப்பிட்டவர்களுடைய பாஷை தான், இல்ல வேதத்துல மட்டும்தான் இருக்கு, இல்ல இவா மட்டும்தான் கத்துக்கலாம், அவங்க கத்துக்க முடியாது, ரொம்ப கடினமான பாஷை, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வழக்கத்துல அதை கொண்டு வர முடியும். அது நம்ம எல்லாரும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது. நீங்க எல்லாம் கத்துக்க ஆர்வமா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாம் இதே மாதிரி நாங்கெல்லாம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து அப்கோர்ஸ் எல்லாருடைய அனுமதி எல்லாம் பெற்று நம்ம வந்து கிளாஸ் வகுப்பு நடத்துறதுக்கும் தயாரா இருக்கோம். அதனால கண்டிப்பா இதெல்லாம் சேர்ந்து படிக்கும். இது என்னன்னாக்கா இப்போ வந்து மகாதானபுரத்துல நம்மளுடைய ஒரு ஆபீஸ் இருக்கு. ரொம்ப ஒரு சுவையான ஒரே ஒரு விஷயத்த, ஐ திங்க் ரொம்ப டைம் எடுத்துக்கன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு சின்ன சுவையான விஷயத்த சொல்றேன். இந்த மகாதானபுரத்துல நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு. இந்த ஆபீஸ் வந்து ரொம்ப இடத்துல இடம் தேடினா சம்பிரதாயோட ஆபீஸ் என்னட்டுன்னு கடைசியில அவளுக்கு கிடைச்சது வந்து மகாதானபுரத்துல ஒருத்தர் வந்து கொஞ்சம் அவருடைய நிலத்தெல்லாம் வந்து டொனேட் பண்ணார். அந்த பவனர் நம்மளுடைய பில்டிங்க்கு பாஷணம்னு பேரு. அது என்னன்னாக்கா அந்த மகாதானபுரத்துல ஒரு சுவாமிகளுக்கு இருந்தாரு. ரொம்ப காலமா அவர் வந்து அவர் சம்ஸ்கிருதம் மட்டும்தான் பேசுவாரு. பாஷணம்னு அவருடைய பேரு. அவருடைய அப்ப பாத்துக்கோங்க எப்படி இது ஒரு தெய்வ சங்கல்பமா அதை பாக்குறோம். அந்த பூமியில பல ஆண்டு காலமா ஒரு மகான் வந்து சம்ஸ்கிருதம் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மகான் இருந்திருக்காரு. அங்கதான் நம்மளுடைய பவனம் அமையணும்ங்கிறது தெய்வத்துடைய சங்கல்பம். சோ இது ஒரு சின்ன விஷயம். இங்க வந்து நிறைய நம்மளுடைய கேந்திரம் இருக்கு. அங்க வந்து நிறைய வகுப்புகள் வந்து நீங்க அங்க தங்கி படிக்கலாம். அங்க சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு எல்லாமே இருக்கு. ரெசிடென்ஷியல் கேம்ப் நிறைய வகுப்புகள் இலவசமா தான் நடத்துறாங்க. அப்படியே ஏதாவது ஒண்ணு ரொம்ப தங்குற மாதிரி ரொம்ப மினிமமா தான் ஒரு சார்ஜ், ஒரு செலவுக்கு சாப்பாடு அந்த மாதிரி ஒரு 3 அந்த மாதிரி அதாவது அப்ராக்சிமேட்டா ஒரு 500 rupees சார்ஜ் பண்ணாங்க. 10 days சாப்பாடோட கொடுப்பாங்க. அதுதான் மெயின். அது ஆக்சுவலி சும்மா நம்ம ஒரு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி தான், பெரிய லெவல்ல தான் இருக்காது. இது டிபெண்ட்ஸ் உங்களோட இது. அந்த சார்ஜ் மாத்திரம் அந்த சாப்பாடு இருக்கு ஏதோ மேனேஜ் பண்றதா இருக்கும். இப்ப இது வந்து இப்ப கூட வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப 15 ஏப்ரல்ல இருந்து 19 வரைக்கும் ஒரு 5 நாள் ரெசிடென்ஷியல் கேம்ப் இருக்கு. சரி, இதை யாரு கத்துக்கலாம் அப்படின்னாக்க ஜாதி மத வேதம் எதுவுமே இல்ல, வயசு வித்தியாசம் இல்ல, ஏழை பணக்கார எந்த இதுவும் இல்ல, பேசல எதுவும் இல்ல. யாருக்கு சமஸ்கிருதம் மேல ஒரு விருப்பம் இருக்கா, ஆர்வம் இருந்தாலும் வந்து இதை கத்துக்கலாம். விருப்பப்பட்டவங்க இந்த பேம்ப்ளெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. யாருக்கு வேணுமோ முடிச்சுதான் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு இது ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இன்னும் இருக்குங்கிறதுனால இந்த டாபிக் சொன்னதை சுருக்கமா ஃபுல்லாதான் வேண்டாம் டைம். சான்ஸ்கிரிட் இதை பத்தி சான்ஸ்கிரிட்லயே பேசி காமிக்கிறதுக்கு சொல்றேன். கேட்டு பார்த்தோம்னா நல்லா ஏதாவது ஒரு சின்னதா இதை பத்தி சான்ஸ்கிரிட் பேசுங்க. சான்ஸ்கிரிட் ஈஸியா இருக்கும். நமக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் வராது, சான்ஸ்கிரிட்டும் வராது அப்படிங்கிறத பத்தி ஒரு சான்ஸ்கிரிட்லயே பேச சொல்றேன். கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வதது சம்ஸ்கிருதம்
वदतु संस्कृतं पुस्तकमस्ति बहु सरलतया सम्भाषणम् उदाहरणार्थं मम नाम किं भवतः नाम किम् अहं प्रियासुदर्शन अपार्ट्मेण्ट् मध्ये वसामि भवान् कथम् अस्ति सम्यक् अस्ति वा दूरवाणी करोतु இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நம்ம அன்றாட பேசுவோம் இல்லையா நான் இங்க இருக்கேன் நீங்க எப்படி இருக்கேன் ஓகேமா எல்லாம் கொஞ்சம் தீர்க்கம் கேட்கல உங்க போன் நம்பர் தாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவோம் இந்த மாதிரி ஒரு சாதாரண சம்பாஷணம் இது வந்து ஒரு புஸ்தகம் 5 ரூபாய் தான் இப்ப என்னன்னா நம்ம கோர்ஸ் பத்தி எல்லாம் சொன்னேன் ரொம்ப சிம்பிளிஃபைடா சம்ஸ்கிருதத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு போனது தான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறதுனால நிறைய புஸ்தகங்கள் சம்ஸ்கிருத வார்த்தையில இருக்கு இது வதத்து சம்ஸ்கிருதம் புஸ்தகம் இதோட விலை வந்து 5 ரூபாய் தான் விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் இதுல என்ன பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கும் சம்ஸ்கிருதத்தையும் கொடுத்துருக்கும் சின்ன சின்ன வாக்கியங்கள் இது வந்து ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் மாதிரி சும்மா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் சின்ன சின்ன சென்டென்சஸ் எளிமையா கத்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவா வாங்கிக்கலாம் இது வந்து நான் பத்ராச்சாரம் சொன்னேன் இல்லையா அஞ்சல் வழி கல்வி இது வந்து என்னுடைய புக்ஸ் என்கிட்ட என்ன புக்ஸ் இருக்கோ அதை சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன் 4 நிலை பரீட்சை இருக்கு பரீட்சையா பிரவேசா பரீட்சையா சிக்ஷா கோவிலான்னு 4 நிலை இருக்கு இது என்னுடைய புக்ஸ் இது அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு இங்க அகிலாண்டேஸ்வரி நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடக்கிறோம் இல்லைனாலும் வாலண்டியர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவா இருந்தா நீங்க பக்கத்துல இது பண்ணி படிக்கலாம் இது நான் முதல்ல வாங்கின புக்கு இது ஒரு டிக்ஷனரி தோசை வார்த்தையிலே திடீர்னு இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றதுன்னு தோணும் குடுக்குன்னு ஓடி போய் இந்த புக்கை பார்ப்பேன் பார்த்துட்டு ஒரு வேர்ட் பண்ண அப்படியே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண கற்றுப்பேன் அப்படிதான் கற்றுக்கிறது இதெல்லாம் சும்மா கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கிராமர் தேவை அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 20, 25, 30 இதை தாண்டி ரொம்ப எளிமையான விலையில தரா இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கான புக்கு பாலபாரதின்னுட்டு இதுலயும் ஒரு 5 லெவல்ஸ் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா விவேகானந்தருடைய கதைகள் நல்ல பெரிய பெரிய எழுத்துக்கள் இதெல்லாம் நான் ஆரம்ப காலம் சேர்ந்த புதுசுல வாங்கின புக்ஸ் இதெல்லாம் தவிர பாட்டி கதைகள் இருக்கு சயின்ஸ் அண்ட் சம்ஸ்கிருதம்னு ஒரு முக்கியமான புக் இருக்கு அது என்னால் இன்னைக்கு கொண்டு வர முடியல ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன் நான் பார்க்கறதுக்கு அதை பழக்கம்னாக்க என்ன தெரியும்னாக்க மெட்டலர்ஜில இருந்து ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து எல்லாமே நமக்கு ஒவ்வொரு இதுல இருந்து எந்த ஸ்லோகத்துல என்ன புக்ல டெக்ஸ்ட்ல இது இருக்கு அதெல்லாம் ப்ரூஃபோட ட்ரிக்னாமெட்ரி டெரைவானது எல்லாமே வந்து அந்த புக்ல வந்து கொடுத்துருக்கோம் ஒரு கிறிஸ்பா ஒரு பேஜ்ல ஒரு சயின்ஸ் ஸ்லோகம் அது எந்த இதுல இருந்து நிறைவாயிருக்குங்கிறது அந்த புக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் கண்டிப்பா அந்த புக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன் நீங்க அதெல்லாம் கண்டிப்பா பாருங்க ஸோ இதுதான் நான் சொன்னேன் பொக்கிஷம் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த சொத்தை நீங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எல்லாரும் வந்து சம்ஸ்கிருதம் படிங்கோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னாக்க இந்த ஒரு கிளாஸஸ்க்கு கேட்டேன்னாக்க இங்கே வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்கா என்னோட நம்பரும் இருக்கு ஜிபே கொடுத்துருக்கேன் கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க எல்லாரும் சம்ஸ்கிருதம் கத்துப்போம் வதத்து சம்ஸ்கிருதம் ஜெயது பாரதம் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் இந்த வேதிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் சான்ஸ்கிரிட்ல இருக்கு அதே மாதிரி வட்டத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதை எழுது இட் இஸ் டிவைடட் பை தி டயாமீட்டர் போட்டோம்னா அந்த பை வேல்யூ கிடைக்குங்கிறதுக்கும் சான்ஸ்கிரிட்ல ஸ்லோகங்கள் இருக்கு காப்பர் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஆட்டம்ஸ் எப்படி நைட்ரஜன்னா என்ன ஹைட்ரஜன் எவ்வளவு இவ்வளவு விஷயமும் வேதிக் சயின்ஸ்ல இருக்கு இது வந்து வெறும் சொல்லி தரதுக்கு மட்டும் கிடையாது வேதிக் மேக்ஸ் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு 98 into 92 102 into 103 கேட்டுன்னா இமீடியட்டா ஆன்சர் சொல்லலாம் 102 into 103 10506 is the answer முடிஞ்சதா 103 into 104 10712 is the answer 98 into 98 வச்சுக்கோமே 9604 is the answer 75 into 75 5625 5000 அபாகஸ்ன்னு சொல்றாங்க இப்போ இதெல்லாமே வேதிக் மேக்ஸ்ல இருக்கு இது அபாகஸ் கிடையாது அவங்க சொன்ன மாதிரி பிரைனோ பிரைன் அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ஸ்லோகங்கள் படிக்கிறோம் ஒரு பகவத்கீதை படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன சாதாரணமா ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம் பிளைண்டா படிக்கிறதுக்கு இந்த சான்ஸ்கிரிட் வகுப்புகள் மாத்தூர் பார்த்தோன்னா தெரியும் எல்லாருக்கும் கர்நாடகால அந்த கிராமத்துல போறோம் சான்ஸ்கிரிட் தான் பேசுறா அதே மாதிரி தே ஆர் ட்ரெயின் ஃபார் மகாதானபுரம்
இங்கேயே உங்களுக்கு வேணும்னா அவங்க வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் எடுப்பாங்க. நம்ம அங்க போய் படிக்க முடியாதவர்களுக்கு அது செய்யலாம். போய் படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அவங்க ஃபுல்லாவே சான்ஸ்கிரிட்ல பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசா ஞானா தியானம் விசிஷ்யதே தியானா கர்ம பத தியாகா தியாகா சாந்தி அனந்தரம். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பகவத்கீதையில 12வது அத்தியாயத்துல சொல்றார், ஸ்ரேயோகி ஞானம் அபியாசா. ஸ்ரேயம் சிரேஷ்டம், நமக்கே தெரியும். அவர் சொன்ன மாதிரி பேச்சு வழக்குல இருக்கிறது சிரேஷ்டம், பெரியது, சிறந்தது. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசா. அபியாசம்னு என்ன? பயிற்சி பண்றதுதான். இப்ப கார் ஓட்டுறார், நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சிருக்காருங்கன்னா அவர் வந்து அந்த பிராக்டிஸ்ல பண்ணிருப்பார். கார் நின்றுடுத்து, எப்படி அதை சரி பண்றதுங்கிறது தெரியல. he does not have that knowledge. அந்த knowledge அவர்கிட்ட இல்ல, ஞானம் இல்லை. அப்போ எது இந்த இடத்துல பெஸ்ட்? ஓட்டமும் தெரிஞ்சிருக்கணும், அபியாசமும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். ஸ்ரேயோகி, இந்த இடத்துல எல்லாம் பேசுறது பகவானை பத்தி தான். ஒரு உதாரணத்துக்காக தான் கார் விஷயம் சொன்னேன். ஸ்ரேயோகி ஞானம் அபியாசா. அபியாசத்தை காட்டிலும் சிறந்தது ஏதானது? பயிற்சியை காட்டிலும் சிறந்தது ஞானம். ஸ்ரேயோகி ஞானம் அபியாசா. ஞானத்தை காட்டிலும் தியானம் விசிஷ்யதே. தியானம் விசிஷ்யதே. அப்போ என்ன? ஞானத்தை காட்டிலும் அடுத்தது தியானம். இந்த தியானம்ங்கிறது பெருமாளை எப்போதும் பகவானை நம்ம நினைச்சிட்டு இருக்கிற தியானம். சரி, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டான்ஸா எப்படி சொல்றாரு? அடுத்தவர் தியான கர்ம பல தியாகா தியாகா சாந்தி அனந்தரம். கர்ம பலன் எனக்கு அதனால என்ன கிடைக்குது வைக்குது, தியானத்து மூலமா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது. பெனிஃபிட் இல்லாமையும் இருந்தால் அது இருக்கா, தியானத்து மூலம் பெனிஃபிட் இருக்கும். அதை வரக்கூடியதை பத்தி நம்ம எதுவுமே கவலைப்படாம அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதன் மூலமாக நமக்கு எது கிடைக்கும்னா மனசாந்தி கிடைக்கும். நம்ம எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். சொல்றது பிராக்டிக்கலா கஷ்டமா இருக்கு சார், ஒரீஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அந்த ஸ்டேட்டையாவது நினைச்சு பார்த்தோம்னா சில விஷயங்களை எப்படிதான் உங்களுக்கு இந்த தாங்கிக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லுவா. பார்த்துக்கடா அப்ப இந்த ஸ்டேட்ல இருக்கிறான்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா ரிஷிகள் மாதிரி இருக்க முடியாது, கொஞ்சமாவது அது மாதிரி இருந்தோம்னா இருக்கும். இந்த அர்த்தங்கள் ஸ்ரேயோகி ஞானம் அபியாசா ஞானா தியானம் விசேஷ சகசநாமம் பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தப்பு கிடையாது. நமக்கு அர்த்தம் தெரியாம படிச்சாலும் சமஸ்கிருத சகசநாமமானது பலன் கொடுக்கும். அதுலயும் சான்ஸ்கிரிட்டோட தெரிஞ்சணும் படிச்சுட்டா அதிக பலம். அதான் சொல்றோம் ஸ்ரேயோகி ஞானம் அபியாசா. அபியாசத்தை காட்டிலும் சிறந்தது ஞானம். ஞானாத்து தியானம் விசிஷ்யதே. ஞானத்தை காட்டிலும் இந்த தியானம், தியானத்தை காட்டிலும் அதை அர்ப்பணம் பண்றது பகவான். அதுக்காக காயேன வாச்சா நசேந்தியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஷ்வபாவா கரோமி யத்தகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள்லையும் சொல்றோம். அதே மாதிரி இந்த ஸ்பீச்லையும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து சொன்னேன். இப்போவும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். எல்லாரும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்பீச் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். பலன் இருந்திருக்கும், சில விஷயங்கள் தெரிந்திருக்கும், சில விஷயங்கள் நம்ம கற்றுருப்போம். எல்லாருக்குமே உண்டானதான் இதோட ஒரு உரையை கொடுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய சர்வம். சம்ஸ்கிருத பாரதியில வந்து ஜி சொன்ன மாதிரி சம்பாஷணம் மட்டும் தான் கத்துக்க போறோம்னு இல்லை, சம்பாஷணத்துல இருந்து சாகித்யம் வரைக்கும் நம்ம படிப்படியா நம்மளால முன்னேற முடியும். அதனால எல்லாரும் கண்டிப்பா பண்ணிப்போம். இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த பிரியாசுதனாவுடைய அந்த அசோசியேஷன் எல்லாருக்கும், வந்திருந்த பொதுமக்கள் எல்லாருக்கும், பாலசுப்ரமணியம் சார் உட்கார்ந்து வந்த உடனே அறிமுகப்படுத்தினார். பாலசுப்ரமணியம் சார் தான் நினைக்கிறேன். சுப்பிரமணியம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள்.